அன்பான சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் நமது ஆண்டவரும் இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தினாலே அன்பையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். என்னுடைய பிரதான கிருபையினாலே தேவன் நம்மை கண்மணி போல காத்து இந்த மாலை வேளையிலே அவருடைய சத்திய வசனங்களை நாம் தியானிக்கும்படியாய் கிருபை செய்த நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நம் அனைவரும் நன்றிகளையும் துதி சோத்திரங்களை நாம் எடுத்துக்கொண்டு இந்த நாளுக்கான ஆசாரி புராணத்தின் தொடர் பாடத்துக்குள்ளாக நாம் கடந்து செல்வோம். அன்பானவர்களே, கடந்த நாட்களாக தேவனுடைய கிருபையினாலே நம்ம ஆசாரி புராணத்தின் பாடங்களை தொடர் பாடங்களாக நாம் படித்து கொண்டு வருகிறோம். நாம் படித்து கொண்டிருக்கிற இந்த பாடங்கள் எல்லாவற்றையும் நாம் பார்க்கும்போது நம்முடைய அன்பு சகோதரர் ஆண்டோன் ஃப்ரே அவர்கள் மூலமாக எழுதப்பட்ட நோட்ஸ் அண்ட் தி டாபர்நாக்கல் என்ற புத்தகத்தின் பாடங்களை நாம் தொடர்ச்சியாக நாம் பார்த்து வருகிறோம். அன்புக்குரியவர்களே, நம்ம 2 பாடங்களை நாம் படித்து 3வது பாடத்துக்கு நாம் கடந்து வந்திருக்கிறோம். சாப்டர் 3. அன்புக்குரியவர்களே, கடந்த பாடத்துடைய கேள்விகளுக்குள்ளாக நாம் கடந்து பார்த்துவிட்டு நம்ம 3வது பாடத்துக்கு நாம் கடந்து செல்லலாம். போன வாரத்தில் நம்ம படித்த 2ஆம் பாடத்தின் சிறு தலைப்பு, சப் டாபிக், என்ன தலைப்பின் கீழே நம்ம பாடம் படித்திருந்தோம்? வெரி குட், இல்லைங்களா? கான்சிக்ரேஷன் இன் ரிலேஷன்ஷிப் வித் த ஹோலி என்ற தலைப்பின் கீழே நம்ம பாடத்தை நாம் பார்த்திருந்தோம். அதில் முக்கியமாக நம்ம என்ன ஒரு சம்பவத்தை நாம் படிச்சிருந்தோம், இல்லைங்களா? நம்ம பார்க்கும்போது ஒருத்தராக கேள்விக்கு மட்டும் ஆன்சர் பண்ணுங்க, கேட்கக்கூடியவர்கள். அதாவது நம்ம போன வாரத்தில் ஒரு ஜீவனுடைய வாழ்க்கை சுழற்சியை பற்றி நம்ம என்ன பண்ணியிருந்தோம், நம்ம பார்த்துருந்தோம். எதுங்க அது பட்டர்ஃப்ளை, இல்லைங்களா? பட்டர்ஃப்ளையுடைய வாழ்க்கை சுழற்சி, லைஃப் சைக்கிள் ஆஃப் பட்டர்ஃப்ளை. ஸோ அது 4 கட்டங்கள், இல்லைங்களா? அது என்ன செய்யுது, அந்த பட்டர்ஃப்ளை ஒரு 4 கட்டங்களை கடந்து வரும்போது தான் அது என்ன ஆகுது, பட்டர்ஃப்ளை ஆகுது. அந்த 4 கட்டங்களை பற்றி சயின்டிஃபிக்கலாக அதுக்கு என்ன பெயர்கள் கொடுக்கப்படுது? சொல்லி சிஸ்டர், நம்ம 4 கட்டங்கள் நாம் பார்த்தீங்களா? என்ன கட்டங்கள் அது? 4 stages. What are the 4 stages of the life cycle of butterfly? ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் எக். வெரி குட், இல்லைங்களா? அப்புறம் செகண்ட் ஸ்டேஜ் கேட்டர்பில்லர். வெரி குட். லார்வா அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லைங்களா? வெரி குட். தேர்ட் ஸ்டேஜுக்கு சயின்டிஃபிக்கல் நேம் என்னங்க? பியூப்பா என்ற ஒரு கட்டம். 4th ஸ்டேஜ் பட்டர்ஃப்ளை, அடல்ட், இல்லைங்களா? அடல்ட் ஆர் பட்டர்ஃப்ளை. பிரியமானவர்களே, இந்த 4 சுழற்சியும் அந்த பட்டாம்பூச்சி என்னாகணும், கடந்து வரும்போது தான் அது என்ன ஆகுது, அது ஒரு பறவையாக, அது பட்டாம்பூச்சியாக அது பிறக்குது, இல்லைங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்தோம், இல்லைங்களா? ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் எக்கு. இதோடைய ஆவிக்குரிய அர்த்தம், அதாவது இந்த பட்டர்ஃப்ளையுடைய வாழ்க்கையும் ஒரு புது சிருஷ்டியுடைய வாழ்க்கை என்ன செய்யறாரு, ஒரு பிறப்பையும் தேவன் என்ன பண்றாரு, அங்கே ஒப்பிட்டு பேசியிருக்கிறார். அதான் நம்ம பார்க்கும்போது அதுக்கான வசனம் நம்ம பார்த்தோம், இல்லைங்களா? சிஸ்டர் சொன்னீங்க, இல்லைங்களா? அந்த ஒரு வார்த்தை, இல்லைங்களா? என்னங்க அதோடைய சயின்டிஃபிக்கல் நேம் என்னன்னா, பட்டர்ஃப்ளையுடைய லைஃப் சைக்கிளுடைய சயின்டிஃபிக்கல் நேம் என்னன்னாக்கா மெட்டாமோர்போசிஸ் என்ற ஒரு வார்த்தை நம்ம பார்க்குறோம், இல்லைங்களா? சரி, அது நம்ம எந்த வசனத்துல நம்ம அதை படிக்கிறோம், இல்லைங்களா? எந்த வசனத்துல அந்த வசனம், அந்த வார்த்தை வருதுன்றதை நம்ம பார்த்தோம், இல்லைங்களா? ஓகே, ரைட். பால்சிங் பிரதர், அந்த எந்த வசனத்துல அந்த வார்த்தை, இந்த மெட்டாமோர்போசிஸ் என்ற வார்த்தை, கிரீக் வேர்டு, எந்த வசனத்துல வந்ததாக நம்ம போன வாரம் படிச்சிருந்தோம்? பால்சிங் பிரதர், யோபுக்கு போயிட்டீங்களா? ஒரு முக்கியமான வசனம் படிச்சிருக்கேன், நம்ம அடிக்கடி படிக்கக்கூடிய வசனம் தான். கவிதா சொல்ல ஆர்வமா இருக்கிறாங்க. கவிதா, வெரி குட் சிஸ்டர், வெரி குட், வெரி குட். ரோமன்ஸ் 12:1 and 2, இல்லைங்களா? அந்த செகண்ட் வருஷத்துல தான் முதலாம் வசனம் சொல்லுது. ரோமர் 12:1 முதலாம் வசனம் சொல்லுதுங்க, உங்கள் சரீரங்களை தேவனுக்கு பிரியமும் பரிசுத்தமான ஜீவ பலியா ஒப்பு கொடுக்கும். கான்சிக்ரேஷன், அதாவது உங்களை கான்சிக்ரேஷன் பண்ணுங்க, உங்களுடைய சரீரத்தை தேவனுக்கு என்று
பலியாக ஒப்பு கொடுங்கள். அப்படி ஒப்பு கொடுக்கும்போது நடக்கக்கூடிய ஒரு ப்ராசஸ், அப்படி ஒப்பு கொடுக்கும்போது நடக்கக்கூடிய ஒரு ப்ராசஸ் தான் 2ஆம் வசனம் என்ன சொல்லுது? நீங்க இந்த உலகத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய சித்தம் நன்மையும் பிரியமான என்னதென்று பகுத்தறிகிறதுனால உங்கள் மனம் புதிதாகிறதுனால மறுரூபம். இந்த மனம் புதிதாகிறது, டிரான்ஸ்ஃபார்ம் என்ற ஒரு வார்த்தை ஆங்கிலத்தில் பயன்படுத்தப்பட்டிருக்கு. மனம் என்னாகுது? ஒரு மனம் புதிதாகிறது. அந்த அததான் அந்த கிரீக் வேர்டு யூஸ் பண்ணிக்கிறாங்க, மெட்டாமோர்போசிஸ். மெட்டாமோர்போசிஸ் அப்படின்னும் போது இது பட்டர்ஃப்ளைக்கு அதோடைய அந்த லைஃப் சைக்கிள் கொடுக்கக்கூடிய ஒரு சயின்டிஃபிக்கல் நேம். அதுதான் நம்ம பார்த்தோம். வெரி குட். இப்போ அதோடைய ஸ்பிரிச்சுவல் மீனிங்ஸ் இல்லைங்களா, அதோடைய ஆவிக்குரிய அர்த்தங்கள் ஒவ்வொன்றும் என்ன பண்ணலாம் சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் நம்ம எக் ஸ்டேஜ் பார்த்தோம். ஃபர்ஸ்ட் என்ன ஆகுது? அது அந்த பட்டாம்பூச்சி என்ன செய்யுது? அது முட்டையிடுது இல்லைங்களா? ஃபர்ஸ்ட் அது முட்டையிடக்கூடிய அந்த ஸ்டேஜ் ஸ்பிரிச்சுவலா ஆவிக்குரிய புது சிருஷ்டியுடைய வாழ்க்கையில இல்லைங்க, நம்முடைய வாழ்க்கையில நடக்கக்கூடிய முதல் கட்டம் அது எதை குறிக்குதுங்க காயத்ரி சிஸ்டர்? வெரி குட், வெரி குட் இல்லைங்களா? சத்திய வசனத்தினாலே ஜெனிபிக்கப்படுதல். வெரி குட் இல்லைங்களா? அதுக்கான வசனம் நம்ம படிச்சோம் இல்லைங்களா? எந்த வசனத்தை நம்ம படித்தோம்? 2 வசனங்கள் அதுக்கு நான் உங்களுக்கு கோட் பண்ணியிருந்தேன். காயத்ரி சொல்றீங்களா? நிக்கோதேமஸ் உடைய வசனங்கள். வெரி குட். அப்புறம் சத்திய வசனத்தினால ஜெனிப்பிக்கப்பட்டீங்கள் என்ற வார்த்தைகள் வசனங்கள் நாம் பார்த்தோம். ஜேம்ஸ் இல்லைங்களா? யாக்கோபு 1:18. அப்புறம் 1 பேதுரு 2:22 வசனம். வெரி குட் சிஸ்டர். ஸோ அப்போ அந்த எக் ஸ்டேஜ் முட்டை அந்த ஒரு கட்டம் என்ன காட்டுதுன்னா, நம்ம சத்திய வசனத்தினாலே ஜெனிப்பிக்கப்படுதல். ஒரு கருவாக எப்படி ஒரு முட்டை வந்து நாங்க ஒரு கருவாக உருவாக்கப்படுது. அடுத்த கட்டம் நாங்க நெக்ஸ்ட் கேட்டர்பில்லர் இல்லைங்களா? அந்த முட்டையிலேருந்து அது வெளியே வரும்போது கேட்டர்பில்லர் இல்லைங்களா? கேட்டர்பில்லர் வந்து அது அப்போ என்ன ஆகும்? அது நல்லா அது பசிக்கும், அதுக்கு ரொம்ப பசிக்கும். என்ன செய்யும்? அது அந்த இலைகளை நல்லா சாப்பிட்டு நல்லா என்ன ஆகும்? நல்லா முதிர்ச்சி அடையும் இல்லைங்களா? அந்த கட்டம் என்ன கட்டம் ஜூலியா சிஸ்டர்? 2வது கட்டம். வெரி குட் இல்லைங்களா? நல்ல சத்தியத்தை என்ன செய்யுது? நல்லா புசிக்கிற ஒரு கட்டம். அதான் பேதுரு சொல்றாரு இல்லைங்களா? அந்த வசனம் படிச்ச இல்லைங்களா? நீங்கள் புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல ஞானப்பாலின் மேல் வாஞ்சையா இருங்கள். ஒரு புதிய நியூ பார்ன் பேபி, ஒரு புதிய ஒரு குழந்தை எப்படி இந்த பால் மேல என்ன இருக்கும்? அது எப்பவுமே பால் குடிக்கும் தூங்கும், பால் குடிக்கும் தூங்கும். பசியத்தா கையாம என்ன பண்ணும்? கத்தும். பால் குத்தவொடனே அமைதியாகும். இந்த மாதிரி அது என்ன பண்ணும்? நல்லா சாப்பிடும் இல்லைங்களா? இந்த குழந்தை சாப்பிட்டு என்ன ஆகணும்? ஒரு முதிர்ச்சி அடையும். அப்ப என்ன செய்யும்? தன் மேல ஒரு கூடு கட்டிக்க இல்லைங்களா? தன் மேலேயே அது ஒரு பெரிய ஒரு கூட்டை அப்படியே கட்டுக்க. அந்த ஸ்டேஜ் நாங்க 3வது ஸ்டேஜ் இல்லைங்களா? என்ன பேர் சொன்னாங்க? 3வது ஸ்டேஜ் என்னங்க? பியூப்பா இல்லைங்களா? பியூப்பா கிரசாலிஸ்ன்னு கூட சொல்லப்பட்டிருக்கு. பியூப்பான்ற அந்த ஸ்டேஜ் வந்து எந்த ஸ்டேஜுங்க சிஸ்டர் ரீட்டா? கொஞ்சம் ஜோரா சொல்லுங்களேன் ப்ளீஸ். பக்கத்தில் இருக்கிறவங்க கூட கேட்க ரமேஷை கேட்டுச்சாங்க என்ன சொன்னது? ஏதோ கேட்ட மாதிரி இந்த தூரத்தை கேட்ட மாதிரி இருந்துச்சா? பதில் எப்படி வரணுங்க? இடி மாதிரி வரணும். எப்படி வரணும்? இடி மாதிரி தென்றல் மாதிரி வரணும். ஏன்னா எல்லாரும் ஆன்லைன்ல இருக்கிறவங்கெல்லாம் கேட்கணும். நீங்க சொல்லுங்க சிஸ்டர். ரேன்சம்ங்களா? என்ன சொன்னாங்க சிஸ்டர்? பேப்டிசம். அதுதான் பேப்டிசம் நம்ம பார்த்து அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் எக் ஸ்டேஜ்லேயே பேப்டிசம் வந்துச்சு இல்லைங்களா? எக் வந்து நம்ம ஞானஸ்தானம் எடுக்கும் போது ஆவினாலே ஜெனிப்பிக்கப்படக்கூடிய ஒரு நிலை. அப்புறம் சத்தியத்தை நல்லா என்ன பண்ணுவோம்? நம்ம நல்லா சாப்பிடுவோம் இல்லைங்களா? அந்த ஒரு ஸ்டேஜ். அப்புறம் 3வது ஸ்டேஜ் தன்மையில் என்ன பண்ணும்? ஒரு மரத்தோடு தன்னை இணைச்சி கொண்டு என்ன பண்ணும்? பூட்டை இது கட்டும். அதுக்குள்ள ஒரு சரி சேஞ்சஸ் நடக்க இல்லைங்களா? அதோடைய என்னங்க அந்த பூச்சியிலேருந்து ஒரு பறவையா மாறக்கூடிய ஒரு ப்ராசஸ் அங்கே நடக்கக்கூடியது.
சொன்னீங்களா ரமேஷ்? நீங்க சொல்றீங்களா? வெரி குட். சாந்தி சிஸ்டர்? வெரி குட், வெரி குட், வெரி குட். இல்லைங்களா? அதாவது வெரி குட். கிறிஸ்துவோடு கூட சிலுவையில் அறியப்படுதல். இல்லைங்களா? நான் கிறிஸ்துவனுடைய கூட சிலுவையில் அறியப்பட்டிருக்கிறேன், பிழைத்திருக்கிறேன். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே. கிரைஸ்டுடைய நேச்சர், கிறிஸ்துடைய சுபாவங்கள் என்னாகுது? நமக்குள்ள வளர்ச்சி அடையுது. இல்லைங்களா? கேரக்டர் டெவலப்மெண்ட் ஸ்டேஜ். இல்லைங்களா? இவ சத்திய வசனத்தெல்லாம் படிச்சாச்சு. அப்புறம் என்ன ஆகுறோம்? அடுத்த கட்டத்துல நம்முடைய குணங்கள் என்னாகுது? கிறிஸ்துவுடைய குணங்களை அது நாங்கள் டெவலப் ஆகுது. அது உலகத்தின் பார்வைக்கு நாங்கள் தெரியாது. உலகம் நம்மளை அண்டர்ஸ்டாண்டோ பண்ணாது. உலகத்தின் பார்வைக்கு நம்ம எப்படி இருப்போம்? செத்தவங்களை போல இருப்போம். டெட் வித் கிரைஸ்ட். கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறியப்பட்ட நிலை. உலகம் எனக்கு சிலுவையில் அறிய ஒன்று இருக்கு, நானும் உலகத்துக்கு சிலுவையில் அறிய ஒன்று இருக்கிற அந்த கட்டம் தான் நம்ம பார்க்கும்போது நாங்கள் அந்த பியூப்பா ஸ்டேஜ். சரி, கடைசி கட்டம் லாஸ்ட் ஸ்டேஜ். நாங்கள் லாஸ்ட் ஸ்டேஜ் வந்து அதுல இருந்து என்ன ஆகுது? அந்த கூட்டுக்குள்ள இருந்து வெளியே வருது. இல்லைங்களா? வெளியே வரும்போது அது ஒரு பறவையாக, இல்லைங்களா, அது என்ன ஆகுது? வெளியே வருது. அதுக்குள்ள நிறைய மாற்றங்கள். அதுக்கு இறகுகள் வந்துச்சு இப்போ. அப்புறம் அதோடைய வாய், கடிச்சு தின்னுட்டு இருந்த வாய் இப்ப என்னாங்க? குழாய். இல்லைங்களா? வாய் என்னாச்சுங்க? குழாயாக மாறுது. உறிஞ்சி தேன் உறிஞ்சி குடிக்கக்கூடிய நிலை மாறுது. அது கண்கள் என்னாகுது? மாறுது, வால் மாதிரி. இந்த ஸ்டேஜ் என்ன ஸ்டேஜுங்க சிஸ்டர், சிசிலியா சிஸ்டர்? மகிமை அடைதல். ஓகே, வெரி குட். மகிமை அடைதல். அப்புறம் என்ன சொல்ல இன்னும் கொஞ்சம் கிளியரா? ரிசரக்ஷன் அதை விட்டுட்டீங்களே. அதுல என்ன ஆகுது? வெளியே வெரி குட். இமார்டாலிட்டி. ஜென்ம சரீரம் விதைக்கப்படும், ஆவிக்குரிய சரீரம் எழுந்திருக்கும். இல்லைங்களா? பலவீனமாத அழிவுள்ளதாக விதைக்கப்படும், அழிவில்லாததாக எழுந்திருக்கும். பிரியமானவர்களே, கனம் இல்லதாக, கனம் மகிமை உள்ளதாக, குளோரியஸ் பாடி. ஒரு பறவை, அதாவது பூமிக்குரிய, அதை பாருங்க, பூமியை ஊர்ந்து போயிட்டு இருந்துச்சு, இப்ப என்ன ஆகுது? பறவையா மாறுது. அதாவது இந்த பூமி, அந்த பாடி வந்து, இந்த ஃபிளஷ் பாடி எதுக்கு சேர்ந்தது? இந்த பூமிக்கு சேர்ந்தது இந்த சரீரம். ஆனா தேவன் நமக்கு என்ன கொடுக்குறாரு? ஸ்பிரிச்சுவல் பாடி, இம்மார்டல் பாடி. என்ன பண்றது? தேவன் நமக்கு கொடுக்கக்கூடிய அந்த கட்டங்கள் நம்ம போன பாடத்துல நம்ம படிச்சிருந்தோம். வெரி குட். எல்லா சகோதர சகோதரிக்கும் வாழ்த்துக்கள். அநேகரு நல்ல பதில் கொடுத்தீங்க. தொடர்ந்து உங்ககிட்ட இன்னும் அநேக பதில்கள் இன்னும் தெளிவாக எதிர்பார்க்கப்படுகிறது. இல்லைங்களா? கவனமாக கேளுங்க. வாரம் வாரம் கேட்டு வீட்டில் போயிட்டு என்ன பண்ணுங்க? அதை ப்ராக்டிஸ் பண்ணுங்க. அப்போ தான் உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும் அன்புக்குரியவர்கள். ஏன்னா நம்ம இங்கே கேட்டு இங்கே விட்டுட்டு போன மாதிரி இருக்கும். இல்லைங்களா? ஆகல அன்புக்குரிய சகோதர சரிகளே, அதனால கேட்கறதுக்கு எப்படி இருக்குன்னு நம்ம தீவிரமாக இருக்கு. யாக்கோப் சொல்றா இல்லைங்களா? என் பிரியமான சகோதரரே, பேசுறதுக்கு பொறுமையா இருங்க, கோபிக்கிறதுக்கு தாமதமா இருங்க, கேட்கறதுக்கு தீவிரமாக இருக்கணும். தீவிரம்னா அலர்ட்டா இருக்கணும். என்ன சொல்றாங்க இல்லைங்களா அப்படின்ற ஒரு அலர்ட்னஸ் நம்ம கிட்ட காணப்பட வேண்டும். சரி பிரியமானவர்களே, இப்ப நம்ம அடுத்த பாடத்துக்கு கடந்து செல்லலாம். 3வது பாடம். பாடத்தின் தலைப்பு பரிசுத்த ஸ்தலம் மற்றும் மகா பரிசுத்த ஸ்தலம், ஹோலி அண்ட் மோஸ்ட் ஹோலி என்ற டாபிக்ல நம்ம இன்னைக்கு பாடத்தை நாம் பார்க்க இருக்கின்றோம். அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த ஆசாரிப்பு கூடாரம் நாம் பார்க்கும்போது நாங்க இந்த பகுதியை தான் என்ன சொல்லுவோம்னா ஆசாரிப்பு கூடாரம். திஸ் இஸ் தி டாபர்நாக்கல். இல்லைங்களா? போன பாடத்தில் என்ன படித்தோம்? கோர்ட்டு, பிரகாரம். இல்லைங்களா? அது பிரகாரம். இதுதானாங்க, இது ஆசாரிப்பு கூடாரம். ஆசாரிப்பு கூடாரத்தில் 2 ரூம்ஸ் இருந்துச்சு, 2 அறைகள் இருந்துச்சு. முதலாம் அறைக்கு என்ன பேருங்க? பரிசுத்த ஸ்தலம். இல்லைங்களா? 2ஆம் அறைக்கு மகா பரிசுத்த ஸ்தலம். இந்த ஆசாரிப்பு கூடாரம் எப்படி கட்டப்பட்டது, அதோடைய கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கு, அதோடைய கட்டுமான வேலைகள் எப்படி இருந்துச்சு என்பதை பற்றி தான் நம்ம இந்த இன்றைய பாடத்தில் நம்ம டீட்டெயிலாக படிக்க போகிறோம். இல்லைங்களா? இதோடைய கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் எப்படி இருந்துச்சுன்றத நம்ம என்ன செய்யலாம்?
இன்றைய பாடத்துல நாம் படிக்க போகிறோம். அன்புக்குரியவர்களே, இதற்கான வசனங்களை நம்ம வாசிக்கலாம். இதுக்கான வசனங்கள், இந்த ஆசாரிப்பு கூடாரம் எப்படி கட்டப்பட்டது, அப்புறம் அதோடைய அளவுகள் என்ன, அதோடைய மெஷர்மெண்ட்ஸு, அப்புறம் என்னென்ன பொருட்களால கட்டப்பட்டது என்பதெல்லாம் நம்ம டீட்டெயிலா இங்கே வாசிக்கலாம். 26ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலிருந்து ஒவ்வொரு வசனமாக நம்ம வாசித்து அப்படியே நம்ம கடந்து செல்லலாம். 15th verse 26, Exodus 26 verse 15 onwards. பலகைகளையும் சீத்திம் மரத்தால் உண்டு பண்ணுவாயாக. படிங்க. ஒவ்வொரு பலகையும் 10 முழ நீளமும் 1.5 முழ அகலமுமாய் இருக்க வேண்டும். வாசிங்க சிஸ்டர். ஒவ்வொரு பலகைக்கும் ஒன்றோடொன்று ஒத்து இசைந்திருக்கும் 2 கழுந்துகள் இருக்க வேண்டும். சரிங்களா? ஒவ்வொன்றா படிக்கலாம். பாருங்க பிரியமானவர்களே, வாசஸ்தலத்துக்கு நிமிர்ந்து நிற்கும் பலகைகளையும் சித்தி மரத்தால் உண்டு பண்ணுவாயாக. பாருங்க, இதோடைய மதில்கள் பார்த்தீங்கன்னா, இதோடைய வால்ஸ் இருக்கு இல்லைங்களா, இந்த சைடு வால்ஸ் இல்லைங்களா, இது பாருங்க நம்ம சுத்திர என்ன இருக்குது, இங்க சுவர்கள் இருக்கு இல்லைங்களா, என்ன சுவர்கள் நம்ம சுத்திர இருக்கு, கிளாஸ் இல்லைங்களா, இங்க கண்ணாடி கிளாஸ் இருக்கு இல்லைங்களா. ஆனா ஆசாரிப்பு கூடாரம் பார்த்தீங்கன்னா சித்தி மரத்தால் செய்யப்பட்ட பலகைகள் இல்லைங்களா. வாசஸ்தலத்தின் என்ன பண்ண சொன்னாரு, ஒவ்வொன்றையும் சித்தி மர நிமிர்ந்து நிற்கும் பலகைகளை உண்டு பண்ண சொன்னார். போர்ட்ஸ் பார்த்தீங்கன்னா, அந்த போர்ட்ஸு ஒவ்வொரு போர்டுடைய அளவு பார்த்தீங்கன்னா இதுதாங்க அதோடைய உடன் ஸ்ட்ரக்சர். தி டேபர்நாக்கல்ஸ் உடன் ஸ்ட்ரக்சர், இப்படிதான் அதோடைய உடன் ஸ்ட்ரக்சர் இருந்துச்சு. நல்லா பார்த்துக்கோங்க அன்புக்குரியவர்களே. இது எப்படி செய்யப்பட்டதுனாக்கா, பாருங்க இந்த மாதிரி பலகைகள், இந்த மாதிரி போர்ட்ஸ், ஒவ்வொரு போர்ட்ஸுங்க ஒவ்வொரு போர்டுடைய அளவு நம்ம பார்க்கும்போது எவ்வளோங்க, 10 முழ நீளமாக இருந்துச்சு. 10 cubits. பாருங்க நான் போட்டிருக்கிறேன், 10 முழ நீளம், அப்புறம் 1.5 முழ அகலம். அதெல்லாம் நல்லா நீங்க நோட் பண்ணிக்கணும். ஏன்னா நமக்கு நிறைய நாங்கள் கணக்கு பாடங்கள் ஆசாரிப்பு கூடாரத்தில் இருக்கும். மேத்தமெட்டிக்கல் லெசன்ஸ் தேவன் நமக்கு என்ன பண்ணிக்கிறாருங்க இதில் வச்சிருக்கிறார். ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும் அன்புக்குரியவர்களை, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். தேவன் இவ்வளோ விஷயங்கள் இதில் வச்சிருக்கிறார். அப்பாரு இதுக்கெல்லாம் தேவன் ஒரு கேல்குலேஷன் கொடுத்துருக்கிறார் இல்லைங்களா, அதையும் குறிப்பிட்டு என்ன பண்ணிக்கிறார் நமக்கு எழுதிருக்கிறாரு. அதனால இதோடைய ஹைட் பார்த்தீங்கன்னா எவ்வளோங்க, 10 cubits ஹைட்டு. ஒரு பலகையுடைய அளவு பார்த்தீங்கன்னா 10 முழ நீளம், 1.5 முழ அகலமாயிடுச்சு. ஓகேங்களா, நோட் பண்ணிக்கோங்க. இப்படி எத்தனை பலகைகள் செய்யணும் அப்படின்னாக்கா பாருங்க. அப்படி நெக்ஸ்ட் வசனம் வாசிங்க சிஸ்டர். பாருங்க பிரியமானவர்களே, ஒவ்வொரு பலகைகளும் என்ன இருக்கணுமா, ஒன்றோடு இசைந்திருக்கும் 2 கழுந்துக்கள் இருக்க வேண்டும். 2 tenons என்று சொல்லப்பட்டிருக்கு. பாருங்க, இதுதான் கழுந்துக்கள். பிக்சர்ல பாருங்க அன்புக்குரியவர்களே, இந்த படத்துல பாருங்க, இங்க கீழே இருக்கு இல்லைங்களா, இதுதான் என்னங்க, இதுதான் என்னங்க கழுந்துக்கள். தெரியுதுங்களா? டெனன்ஸ் ஸ்கிரீன்ல பார்த்துக்கோங்க. இந்த பாருங்க, இது பலகைக்கு, ஒவ்வொரு பலகைக்கு என்ன இருந்துச்சுங்க, 2 கழுந்துக்கள் ஒவ்வொரு பலகைக்கும் இருந்தது. பாத்தீங்களா? சரி, அடுத்த வருஷம் வாசிங்க சிஸ்டர். நெக்ஸ்ட் வர்ஸ். செய்யப்படுகிற பலகைகளில் பாருங்க பிரியமானவர்களே, இப்படிதான் ஒரு போர்டு இருந்துச்சு. பாருங்க என்னங்களா, ஒவ்வொன்றும் நீங்க பார்க்கும்போது 10 முழ நீளம் 1.5 முழ அகலமான ஒரு போர்டு. ஒவ்வொரு போர்டுக்கு என்ன இருக்கும், 2 கழுந்துக்கள் இருக்கு. அது திக்னஸ் பார்த்தீங்கன்னா, ஒரு போர்டுடைய திக்னஸ் பார்த்தீங்கன்னா 1/2 cubit இருந்துச்சு. அதோடைய அந்த திக்னஸ் இருக்குல்ல, ஒரு போர்டு பலகையுடைய திக்னஸ் சொல்லுங்க 1/2 cubits. ஞாபகம் வச்சுக்கோங்க, அது அரை மூலம் இருந்துச்சு. ஆனால் இங்கே கொடுக்கப்படல. ஆனால் நம்ம வேற விஷயங்களை வச்சு நம்ம என்ன பண்ணலாம், அதை நம்ம கண்டுபிடிக்கலாம். இல்லைங்க, 1/2 cubits அதோடைய பலகைகள். பாருங்க எப்படி. சரி, இந்த மாதிரி எத்தனை பலகை அப்படின்னு பார்க்கும்போது சவுத் சைடில், தென் திசையில் உள்ள பலகை இருந்துச்சு 20 பலகைகள். பாருங்க, இதை வச்சு தான் நம்ம என்ன கனெக்ட் பண்றோம்னா, இந்த ஆசாரிப்பு கூடாரத்துடைய ஹைட் அண்ட் லென்த் இதை வச்சு தான் நம்ம கவுண்ட் பண்றோம். ஹைட் எவ்வளோ, இதோடைய ஹைட்டு 10 cubits ஹைட். பாருங்க, இதோடைய ஹைட் 10 cubits. அப்போ 20 பலகைகள் இருக்கு இல்லைங்களா, 20 பலகைகள் ஒன்று அடுக்கி வச்சிருப்பாங்க. நம்ம பழைய காலங்களெல்லாம் ஷட்டர்ஸ் போடுவாங்களே, கடைகளுக்கு கதவு வச்சிருப்பாங்களே ஷட்டருங்க,
எப்படி இருக்குங்க? அப்போல்லாம் இந்த மாதிரி ரோலிங் ஷட்டர்ஸ் கிடையாது. நாங்கள் பலகைகள் என்ன பண்ணோம், ஒன்று ஒன்று அடுக்கி வச்சுட்டு என்ன பண்ணுவோம், ஒரு தாழ்பால போட்டுருவாங்க. அதே மாதிரி தான் இந்த ஆசாரிப்பு கூடாரத்துடைய வால்ஸ், மதில்கள் நீங்க பார்க்கும்போது ஒவ்வொரு சைடும் பலகைகளால் செய்யப்பட்டது. மொத்த எத்தனை பலகைகள்? 20 பலகைகள். அப்போ 20 பலகைன்னா இதோட லென்த் எவ்வளோ வந்துச்சுங்க? ஒரு பலகை 1.5னாக்கா 20க்கு எவ்வளோ வரும்? எவ்வளோ வரும்? 20 இல்லைங்களா? 20 + 10 எவ்வளோ ஆச்சுங்க? 30. பாருங்க, இதோட லென்த் எவ்வளோங்க? 30 கியூபிட்ஸ். ஞாபகம் வச்சுக்கோங்க அன்புக்குரியவர்களே. ஏன்னா இதெல்லாம் நமக்கு பாடம் இருக்கிறதுனால இதை நான் உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கிறேன். இதோடைய லென்த் டோட்டல் ஹோலி அண்ட் மோஸ்ட் ஹோலி, பரிசுத்த ஸ்தலமும் மகா பரிசுத்த ஸ்தலத்துடைய அளவு நீங்க பார்க்கும்போது எவ்வளோங்க? 30. அதோடைய லென்த் பார்த்தீங்கன்னா எவ்வளோங்க? பாருங்க, இதோடைய லென்த், டோட்டல் லென்த் எவ்வளோங்க? 30 முழம் இருக்கும். உயரம் எவ்வளோ? உயரம் 10 முழ உயரமாக இருக்கும். இந்த மாதிரி பலகைகளால் செய்யப்பட்டிருந்தது. அப்புறம் ஒவ்வொரு பலகைகளுக்கும் என்ன இருந்துச்சு அப்படின்னு பார்க்கும்போது கழுந்துக்கள், 2 கழுந்துக்கள் இருக்கும். அப்புறம் அதுக்கு பாதங்கள் வெள்ளி பாதங்கள் இருந்துச்சு இல்லைங்களா? 19ஆம் வசனத்தை வாசிங்க சிஸ்டர். நெக்ஸ்ட் 19th verse. வைக்கும் 40 வெள்ளி பாதங்களை உண்டு பண்ணுவாயாக. பார்த்தீங்களா? எவ்வளோ இருக்கணும்? 40 வெள்ளி பாதங்கள் அதுல காணப்படணும். பாருங்க, இதுதான் இங்க பாருங்க, இந்த ஸ்கிரீன்ல பாருங்க. இந்த மாதிரி வெள்ளி பாதங்கள் செய்யப்பட்டிருந்தது. ஒவ்வொரு பலகைக்கு நாங்க 2 வெள்ளி பாதங்கள். அந்த பாதத்தில் என்ன பண்ணுங்க, வெள்ளி பாதத்துல ஒரு சாக்கெட் மாதிரி என்ன பண்ணுவாங்க, அதுக்குள்ள இந்த கழுந்து என்ன பண்ணுவாங்கனாக்கா அதுக்குள்ள சொருகி விடுவாங்க. பாருங்க, இந்த பேஸ் பார்த்தீங்கன்னா இங்க பாருங்க பிக்சர்ல, இந்த பேஸ் என்ன இருந்துச்சு? வெள்ளி. ஒவ்வொரு பேஸ் பார்த்தீங்கன்னா ஒரு தாளந்து இல்லைங்களா? ஒரு தாளந்து செஞ்சப்பட்டிருந்தது. அந்த மாதிரி ஒரு பக்கத்துக்கு எத்தனை வெள்ளி இருந்துச்சு? அந்த 20 பலகைகளின் கீழே வைக்கும் 40 வெள்ளி பாதங்கள். எவ்வளவு பாதங்கள்? 40. ஒரு சைடுக்கு 40. ஓகேவா? இந்த ஒரு சைடுக்கு 40. அடுத்த வருஷத்தை வாசிங்க சிஸ்டர். நெக்ஸ்ட் வருஷம் படிங்க. ம் ம் பாருங்க, ஒன்னொன்னுக்கு ஒரு பலகைக்கு 2 கழுந்துக்கள் அப்படின்னாக்கா 20 பலகைக்கு எவ்வளோங்க? 40 இல்லைங்களா? கொஞ்சம் அலர்ட்டா இருங்க, ஃபாஸ்ட் ஆன்சர் பண்ண நீங்க. ஓகே, பாருங்க, ஒன்னொன்னுக்கு எவ்வளோங்க? 40 என்னங்க? ஒன் சைடு 40 வெள்ளி பாதங்கள் இருந்துச்சு. ஓகே, இது சவுத் சைடு இல்லைங்களா? சவுத் சைடு. நார்த் சைடு வாசிங்க. நார்த் சைடு 20ஆம் வருஷத்தை வாசிங்க. பாருங்க பிரியமான கவனிங்க, இங்க பாருங்க இந்த படத்துல பாருங்க, இது சவுத்து. நார்த் சைடுல அதே மாதிரி 20 பலகைகள் டோட்டலா பாருங்க. இந்த பக்கம் 20, இந்த பக்கம் 20, எவ்வளவு ஆச்சுங்க மொத்தம்? 40, 40. ஓகேவா? அப்போ 40க்கும் ஒரு பலகைக்கும் 2 வெள்ளி பாதங்கள் அப்படின்னா எத்தனை வெள்ளி பாதங்கள் ஆயிடுச்சு இப்போ? 80 இல்லைங்களா? 40க்கு ஒன்னொன்னுக்கு 2ன்னா 80. இப்போ பாருங்க பேக் சைடில் பாருங்க, இந்த பேக் சைடில் பின் பக்கத்தில் பாரு, இதை நீங்க இமேஜ் பண்ணிக்கோங்க. இதுதான் ஆசாரிப்பு கூடாரன்ற என்ன பண்ணுங்க, இமேஜ் பண்ணுங்க. இந்த வால் இருக்கு இல்லைங்களா? இந்த சவுறு, இந்த பக்கம் 20 பலகை, இந்த பக்கம் 20 பலகை. எவ்வளோ ஆச்சு? 40 பலகைகள் ஆச்சு. ஒன்னொன்னுக்கும் பேஸ் பார்த்தீங்கன்னா ஒரு பலகைக்கு 2 வெள்ளி பாதங்கள் இருந்துச்சு. அப்படின்னா இந்த பக்கம் 40 வெள்ளி பாதம், இந்த பக்கம் 40 வெள்ளி பாதம், மொத்தம் 80 ஆயிடுச்சு. ஓகே, பேக் சைடில் பின் பக்கத்தில் எத்தனை இருந்துச்சு வாசிங்க சிஸ்டர். நெக்ஸ்ட் வருஷம் படிங்க. அடுத்த வருஷம் கவனிங்க. வெள்ளி பாதங்களையும் உண்டு பண்ணுவாயாக. பலகையின் கீழ் 2 பாதங்களும், பலகையின் கீழ் 2 பாதங்களும் இருக்க வேண்டும். அடுத்த வருஷம் வாசிங்க. பாருங்க, மேற்பக்கம் அப்படின்னாக்கா பேக் சைடு, வெஸ்ட் சைடு. பாருங்க, எப்பவுமே வாசல் எந்த திசையில இருக்கும்? ஈஸ்ட்ல இருக்கும் இல்லைங்களா? சூரியன் உதிக்கிற திசையில தான் அதோடைய வாசல் எப்பவுமே செட் பண்ணுவாங்க. பிரியமான ஆசாரியர்கள் எங்கெல்லாம் ஸ்தாபிப்பாங்களோ
எதை வச்சு ஸ்தாபிப்பாங்க? அதோடைய நாங்கள் வாசல், சூரியன் உதிக்கிற திசை ஈஸ்ட் சைடில் தான் அதை வச்சிருப்பாங்க. அதனால பாருங்க, வெஸ்ட் சைடு பாருங்க, பிக்சரில் தெரிந்தா பாருங்க அன்புக்குரியவர்களே. இது திக்னஸ் பார்த்தீங்கன்னா நான் சொன்னேன் இல்லைங்களா, இதோடைய திக்னஸ் எவ்வளோங்க? 1/2 கியூபிட்ஸ், அரை மூலம் அதோடைய திக்னஸ் பாருங்க. இப்போ 6 பலகைகள், 22ஆம் வசனம், வாசஸ்தலத்தின் மேற்பக்கத்துல 6 பலகைகள் பாருங்க, 1 to 6 வரைக்கும் பாருங்க இந்த பலகைகள் இருந்துச்சு. அப்புறம் அடுத்த வசனம் சொல்லுது, அப்புறம் வாசஸ்தலம் 2 மூலைகளுக்கும் 2 பலகைகள், வாசஸ்தலத்தின் 2 மூலைக்கு பாருங்க இந்த கார்னர்ஸ்ல 2 போர்ட்ஸ் வச்சு இப்படி ஓவர்லேப் பண்ணுவாங்க. என்ன இருந்துச்சுங்க? இப்படி ஒரு ஓவர்லேப்பிங் இருந்துச்சு, சப்போர்ட்டா அதுக்கு இருந்துச்சு. சரி, இப்போ மொத்தம் எத்தனை பலகை பேக் சைடில்? 8. 25ஆம் வசனம் வாசிங்க சிஸ்டர். 28 படி, ஃபர்ஸ்ட் படிங்க, டக்குன்னு படிங்க. சரி சரி, மன்னிக்கிறேன், 25 படிங்க, 25. பாருங்க எத்தனை பாதங்கள், வெளி பாதங்கள் 16. பிரியமானது, நான் சொன்னல ஆரம்பத்தில் சொன்னீங்க, நமக்கு என்ன இருக்கு? நிறைய கணக்கு பாடங்கள் நமக்கு இருக்கு. எதுக்குன்னு பார்க்கலாம், எதுக்கு தேவன் இவ்வளோ கணக்குகளை நமக்கு கொடுத்துருக்கிறாரு? இவ்வளோ பாதங்கள் இருக்கணும், இவ்வளோ நாங்கள் பலகைகள் இருக்கணும், ஒவ்வொரு பலகையோட அளவுகள் ஏன் தேவன் எல்லாம் கொடுத்துருக்கிறார், அந்த டீட்டெயில் நம்ம படிக்க போகிறோம். கவனிங்க, இப்போ டோட்டல் எத்தனை? பின்னாடி 8. சரி, இப்போ டோட்டல் பலகைகள் எத்தனை பலகைகள் மொத்தமாக இருந்துச்சு? இந்த பக்கமும் அப்புறம் பேக் சைடு. என்னங்க கேல்குலேஷன், கணக்கில் இவ்வளோ வீக் ஆகுறீங்க? நான் தான் வீக்னா நீங்கள் என்ன விட வீக்காக இருக்கீங்க. 40 சாரி 20 20 40, பேக் சைடில் 8, 48. ஓகே, 48 பலகைகள். இப்போ 48 பலகைகளுக்கு எத்தனை பாதங்கள்? 96 இல்லைங்களா? 96 வெள்ளி பாதங்கள். இந்த டோட்டல் வெள்ளி பாதங்கள் வழங்க 96 வெள்ளி பாதங்கள் அங்கே காணப்பட்டது. சரிங்களா? சரி, இதாங்க இதோடைய உடன் ஸ்ட்ரக்சர். பாருங்க, இதோடைய உடன் ஸ்ட்ரக்சர் நாங்க இப்படிதான் ஆசாரி கூடாரத்துடைய உடன் ஸ்ட்ரக்சர். இது பலகைகளால் செய்யப்பட்டு சித்திமர பலகைகளால் செய்யப்பட்டு பொன் தகடுகள் என்ன பண்ணப்பட்டது? மூடப்பட்டது. கவர்ட் வித் கோல்டன் பிளேட்ஸ். சைஸ் எல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க, நம்ம பின்னாடி படிக்க போறோம். ஓகேங்களா? எத்தனை பலகைகள், அதோடைய அளவுகள், அப்புறம் எத்தனை வெள்ளி பாதங்கள், இதெல்லாம் நல்லா ஞாபகத்தில் வைத்துக்கொள்ளும். சரி பிரியமா, இதுதான் அதோடைய ஃப்ரேம், அதோடைய உடன் ஃப்ரேம். அப்புறம் இதற்கு மேல 4 விதமான மூடுத்திரைகளால இது என்ன பண்ணப்பட்டிருந்தது? மூடப்பட்டிருந்தது. 4 டைப் ஆஃப் கவரிங் கர்டன்ஸ். பாருங்க, இது எப்படி செய்யப்பட்டிருந்தது? ஒரு ஷார்ட் வீடியோ நம்ம பார்க்கலாம், உங்களுக்கு கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்டிங் வரும் இது எப்படி செய்யப்பட்டது. பாருங்க, இதுதான் பலகைகள். ஒவ்வொரு பலகைகளும் இப்படி இருக்கும். ஓகே, இதோடைய அளவு எவ்வளோ சொன்னேன்? ஹைட் எவ்வளோ? 10, அகலம் 1.5 முழம். பாரு, இந்த மாதிரி ஒரு பலகை. இதை நாங்கள் இது பேர் என்ன சொன்னேன்? எனக்கு கலந்துக்கல். வெரி குட். இதோடைய கலந்துக்கல் டெனன்ஸ். ஒன்று கலர் இருக்கும், 2 கலந்துக்கல். எத்தனை பலகைகள் மொத்தம்? ஒரு சைடு 20 பாதங்கள். பாருங்க, 20 பலகைகள். எத்தனை வெள்ளி பாருங்க, வெள்ளி பாதங்கள் பாருங்க இப்படி இருக்கும், 40 இல்லைங்களா? அதில் அப்படி இன்செர்ட் பண்ணிடுவாங்க. இது ஒன் சைடு வால் ரெடி ஆயிடுச்சு. அதே மாதிரி நார்த் சைடு, சவுத் சைடு, இது நார்த் சைடு. இந்த பக்கம் எவ்வளோங்க? 20, அப்புறம் 40 வெள்ளி பாதங்கள். பாருங்க, அப்படியே இந்த பக்கம் இன்சர்ட் ஆயிடுச்சு. பின் பக்கத்தில் எத்தனை பலகை? 8. 6 பலகை ஃபுல்லாக உள்ள செட்டிங் ஆகிடும். அப்புறம் 2 பலகை அது மேலே ஓவர்லாப்பிங் ஆகும். எத்தனை பாதங்கள்? 16 பாதங்கள் இல்லைங்களா? பாருங்க, இது அதோடைய உடன் ஸ்ட்ரக்சர் ரெடி ஆயிடுச்சு. பாருங்க, அப்புறம் தாழ்பால்கள். ஒவ்வொரு சைடும் 5 தாழ்பால்கள் இருந்துச்சு. ஒரு மாதிரி ரிங்ஸ் பாருங்க, இந்த மாதிரி ரிங்ஸுங்க பண்ணிட்டு என்ன பண்ணிருந்தாங்க? தெரியுதுங்களா? கிளியரா இருக்கா? தெரியுதா? இந்த மாதிரி தாழ்பால்கள் உள்ள இன்சர்ட் பண்ணிடுவாங்க. இது உள்ள அதை நம்ம படிக்கல வசனத்துல. ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு பக்கத்துக்கும் எத்தனை தாழ்பால்கள்? 5 தாழ்பால்கள். இப்ப படிங்க, தாழ்பாலை பத்தி நம்ம வாசிக்கலாம். நெக்ஸ்ட் வசனம் படிங்க சிஸ்டர்.
6ஆம் வசனத்தை வாசிங்க. 26 படி. சீத்திம் மரத்தால் வாசஸ்தலத்தின் ஒரு பக்கத்து பலகைகளுக்கு 5 தாழ்பாள்களையும். பாருங்க, வாசஸ்தலத்தின் ஒரு பக்கத்துக்கு எத்தனை தாழ்பாள்கள்? 5 தாழ்பாள்கள். 5 நாங்க அந்த தாழ்பாள்கள் அந்த நாங்க ராட்ஸுங்க இருந்துச்சு. அப்புறம் அடுத்த வருஷத்தை வாசிங்க. வாசஸ்தலத்தின் மறுபக்கத்து பலகைகளுக்கு 5 தாழ்பாள்களையும், வாசஸ்தலத்தின் மேற்புறமான பின்பக்கத்துக்கு பின்பக்கத்து பலகைகளுக்கு 5 தாழ்பாள்களையும் பண்ணுவாயாக. அப்புறம் 28 நடு தாழ்பாள்கள் ஒரு முனை தொடங்கி மறுமுனை மற்றும் பலகைகளின் மையத்தில் உப்பு பாய்ச்சப்பட்டிருக்க வேண்டும். பாருங்க பிரியமானவர்களே, இப்போ அதோடைய தாழ்பால்கள் 5 தாழ்பால்கள், ஒரு பக்கம் 5 தாழ்பால்கள். அப்புறம் சென்டர்ல மட்டும் ஒரு தாழ்பால் மைய பாய்ச்சப்பட்டிருக்கும். அதாவது அந்த பலகைக்குள்ள அந்த பலகைக்குள்ள பாருங்க, இந்த பலகைக்குள்ள சென்டர்ல ஒரு ஹோல் போட்டு இப்படி ஒரு பெரிய நாங்க அந்த பலகைகள் போடப்பட்டிருக்கும். இப்போ அது மேல 4 விதமான மூடுத்திரைகளால இந்த ஆசாரிப்பு கூடாரம் மூடப்பட்டிருந்தது. கவரிங் கர்டன்ஸ் இல்லைங்களா? இதோடைய மூடுத்திரைகள் பத்தி நம்ம என்ன பண்ணலாம், இப்போ நம்ம பார்க்கலாம். இதெல்லாம் நம்ம டீட்டெயிலாக பின்னாடி படிக்க போறோம். இப்போ ரஃபா பார்த்துக்கோங்க, இது எப்படி கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணப்பட்டது, எப்படி இந்த ஆசாரிப்பு கூடாரம் நாங்க அது உருவாக்கப்பட்டது, கட்டப்பட்டது என்பதை நம்ம பார்த்துட்டு அப்படியே கடந்து போகலாம். கவனிங்க, இப்போ பாருங்க அன்புக்குரியவர்களே, இப்போ இதோடைய மூடுத்திரைகள் நாம் பார்க்கும்போது 4 விதமான மூடுத்திரைகளால் இது மூடப்பட்டிருந்தது. வாசிங்க 26ஆம் அதிகாரத்துல 1வது வசனத்தை வாசிங்க. ஃபர்ஸ்ட் வர்ஸ். மேலும் திரித்து மெல்லிய பஞ்சு நூலினாலும் நூலினாலும் இரத்தாம்பர நூலினாலும் சிவப்பு நூலினாலும் நெய்யப்பட்ட 10 மூடுதிரைகளால் வாசஸ்தலத்தை உண்டு பண்ணுவாயாக. அவைகளில் விசித்திர வேலையாய் கேருபீன்களை செய்ய கடவாய். அப்புறம் ஒவ்வொரு மூடுதிரையும் 28 முழ நீளமும் 4 முழ அகலமுமாய் இருப்பதாக. மூடுதிரைகள் எல்லாம் ஒரே அளவாய் இருக்க வேண்டும். சரிங்க பிரியமானவர்களே, இது நம்ம ரஃபா மட்டும் பார்த்துக்கலாம். அப்புறமா இதை பத்தி டீட்டெயிலா பின்னாடி நம்ம படிக்கலாம். இந்த வீடியோல பார்த்துக்கோங்க. இது மேல 4 விதமான மூடுத்திரைகளால இது மூடப்பட்டிருந்தது. நம்ம என்ன செய்யுங்க, நீங்க பார்த்துக்கோங்க என்னென்ன மூடுத்திரைகளா. முதலாவது மூடுத்திரை பார்த்தீங்கன்னாக்கா பிரியமான சகோதரர்களே, தி ஃபர்ஸ்ட் கர்டன்ஸ் பார்த்தீங்கன்னா திரித்த மெல்லிய பஞ்சு நூல் ரத்தாம்பர நூல்னாலையும் நாங்கள் 10 மூடுத்திரைகள் செய்யப்படுது. இந்த மாதிரி இருக்க டிசைன்ஸ் ஒரு பீஸ் பாருங்க. ஒரு பீஸ் பார்த்தீங்கன்னா 28 முழ நீளமும் 4 முழ அகலமாக இருந்துச்சு ஒரு பீஸ். இந்த மாதிரி 10 பீஸு. அப்புறம் 5 பீஸை என்ன பண்ணோம், ஜாயின் பண்ண சொல்லிட்டார், தைக்க சொல்லிட்டார். 5 பீஸு 5 வீட்டில் பின்னாடி படிக்கலாம். இப்போ சும்மா ரஃபா கேட்டுக்கோங்க. 5 நாங்கள் மூடுத்திரைகளை என்ன பண்ண சொன்னார், இணைக்கப்பட்டது. அப்புறமா இதனுடைய பாருங்க, இந்த சென்டரில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி காதுகள் செய்யப்பட்டிருந்துச்சு, லூப்ஸு. அப்புறம் பொன் கொக்கிகளை வச்சு என்ன பண்ணப்பட்டிருந்து, இது லாக் பண்ண 2த்தையும் ஜாயின் பண்ணி, இதுதான் சென்டருங்க. பரிசுத்த ஸ்தலத்துக்கும் மகா பரிசுத்தத்துக்கும் இதுதானங்க சென்டர். பாருங்க, ஃபர்ஸ்ட் மூடுத்திரை இப்படியாக மூடப்பட்டது. 2வது பார்த்தீங்கன்னா ஆட்டு மயிரினால் செய்யப்பட்ட மூடுத்திரை. 2வது நாங்க செகண்ட் கோட்ஸ் இயர் பாருங்க. இது 11 பீசஸ், 11 பீசஸ்ல செய்யப்பட்டிருந்தது. 5 ஒரு பக்கம் 6 ஒரு பக்கம் ஜாயின் பண்ண சொல்லிட்டார். பாருங்க, பார்த்துக்கிறீங்களா? எல்லாம் இறங்கினா பார்க்குறீங்களா? எல்லாம் கீழே குஞ்சுன்னுக்கிறீங்க. இங்கே பார்த்தீங்கன்னா அப்புறம் எழுதிக்கங்க. நாங்கள் இந்த மாதிரி பாருங்க, இந்த மாதிரி இதோடைய ஜாயிண்ட்டு பார்த்தீங்கன்னாக்க சென்டரில் இந்த மாதிரி லூப்ஸுங்க போட்டு ப்ராஸ், அதாவது காப்பர் ஊக்ஸ்னால லாக் பண்ணப்பட்டு 2வது இது மேலே இப்படி மூடப்பட்டு இருந்துச்சு. சரிங்களா? அடுத்து 3வதாக இது மேலே நாங்கள் சிவப்பு தீர்த்த ஆட்டுக்கடா தோல், சிவப்பு தீர்த்த ஆட்டுக்கடா தோலால் இது மூடப்பட்டது. இது எவ்வளோ அளவுன்னு சொல்லப்படல. அதுக்கு மேலே தகசு தோல், இது மேலே நாங்கள் தகசு தோல். இதை பற்றி நம்ம விவரமாக அடுத்த பாடத்தில் நம்ம படிக்கலாம். டீட்டெயிலாக அதை பற்றி நம்ம படிக்க போகிறோம். ஸோ இதுதான் அன்புக்குரியவர்களே ஆசாரி கூடாரத்துடைய இந்த நாங்கள் ஸ்ட்ரக்சர், கவரிங் கர்டன்ஸ். அது மேலே ரூஃபில் என்ன பண்ணப்பட்டது, மூடப்பட்டது.
நல்லா பார்த்துருக்குறோம். அதோடைய வால்ஸு இல்லைங்களா, அந்த சைடு வால்ஸு, அப்புறம் பின் பேக் வால்ஸு, 3 பக்கம் என்ன இருந்துச்சுங்க, சுவர்கள் இருந்துச்சு, வால்ஸு மதில்கள். அப்புறம் அது ரூஃபு, அது மேலே என்ன பண்ணுற 4 மூடுதிரைகளால் இப்படி மூடப்பட்டிருந்துச்சு. புரியுதுங்களா நான் சொல்கிறது? சரி, இப்போ நெக்ஸ்ட் என்ன பார்க்கலன்னா அதோடைய டோர், வாசல். வாசல் எப்படி செய்யப்பட்டிருந்தது இது நம்ம படிச்சிடலாம் வாங்க அப்படியே வசனத்தில். அதே 26ஆம் அதிகாரத்தில் நம்ம வாசிங்க. 26ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்திலிருந்து வாசிங்க. 31 ஆன்வர்ட்ஸ். இரத்தாம்பர நூலும் சிவப்பு நூலும் திரித்த மெல்லிய பஞ்சு நூலுமான இவற்றால் ஒரு திரை சீலையை உண்டு பண்ண கடவாய். பாருங்க பிரியமானவர்ல, அநேகமான இடத்துல இந்த 4 நூல் என்ன பண்ணப்பட்டிருக்கும், யூஸ் பண்ண 4 நூலும் அதை என்ன பண்ண நெய்யப்பட்டிருக்கும். திரித்த மெல்லிய பஞ்சு நூல், இளநீலம், ரத்தாம்பரம், சிவப்பு, ரத்தாம்பரம். 4 கலர்ஸ் ஆஃப் த்ரெட் இல்லைங்களா, 4 நிறங்களை கொண்ட நூல்களால திரைசிலை செய்யப்பட்டிருந்தது. பாருங்க திரைசிலை இல்லைங்களா, அதாவது அதோடைய வாசல். ஓகேங்களா, பாருங்க இது வந்து ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்குறோம். அடுத்த வருஷம் வாசிங்க சிஸ்டர். நெக்ஸ்ட் வர்ஸ் 32. சித்தி மரத்தினால் செய்து பொன் தகட்டால் மூடப்பட்ட 4 தூண்களிலே அதை தொங்கவிடு. பாருங்க இது நம்ம பார்த்துருக்குது வந்து இங்க பாருங்க பிக்சர்ல இந்த செகண்ட் வேல பத்தி நம்ம பார்த்துக்கிறோம். இதுதான் பரிசுத்த ஸ்தலத்துக்கும் மகா பரிசுத்த ஸ்தலத்துக்கு என்ன ஆகுது, பிளவு உண்டாக்குது, டிவைட் பண்ணுது. பரிசுத்த ஸ்தலத்தையும் மகா பரிசுத்தையும் அங்கே டிவிஷன் பண்ணக்கூடிய திரை. இதுக்கு என்ன சொல்லுவோம், 2ஆம் திரை என்று கூட சொல்லுவோம், செகண்ட் வெயில் என்று கூட சொல்லுவோம் ஆங்கிலத்தில். இதை வந்து திரை சிலை என்று நம்ம என்ன பண்ணுவோம், இதை அழைப்போம். பாருங்க இது 4 விதமான மூடு திரை, 4 விதமான நிறங்களால் செய்யப்பட்டிருந்தது. அப்புறம் அது என்னங்க, கேருபீன்களை சித்திரவேலை செய்யப்படும், எம்ப்ராய்டிங் ஒர்க் பண்ணினான் அந்த கேருபீன்கள், அதில் எம்ப்ராய்டிங் ஒர்க் பண்ணப்பட்டிருந்தது. சரி, இப்போ அதுக்கு எத்தனை இருந்துச்சுன்னா 4 தூண்களால் என்ன பண்ணத தொங்க விட வேண்டும். படிங்க சிஸ்டர் மறுபடியும் 32 வாசிங்க. 32 கொஞ்சம் கவனிங்க. 32ஆம். எவ்வளவு தூண்கள் சித்தி மரத்தால செய்யப்பட்டு பொன் தகடுகளால மூடப்பட்டது. எல்லாமே நீங்க பாத்தீங்கன்னா கோல்டு பிளேட்டட், எல்லாமே நாங்க பொன் தகடுகளால மூடப்பட்டிருந்தது. எத்தனை தூண்கள், 4 தூண்கள் இருந்துச்சு. அப்புறம் அதற்கு பாருங்க அந்த தூண்கள் எத்தனை வெள்ளிப்பாதங்கள்ல, 4 வெள்ளிப்பாதங்கள். இப்ப உங்களுக்கு ஒரு கொஸ்டின், இப்ப சொல்லுங்க டோட்டலா ஆசாரியர் கூடாரத்துல எத்தனை வெள்ளிப்பாதங்கள் இருக்கு? அப்பயே பார்த்தோம் இல்லைங்களா, ஃபர்ஸ்ட் எவ்வளவு இருந்துச்சு, 96 + 4 டோட்டல் எவ்வளோங்க, 100. அன்புக்குரிய எவ்வளோங்க, 100 வெள்ளி பாதங்கள் மேல் இந்த ஆசாரிப்பு என்ன எடுக்குது, நின்று கொண்டு இருக்கிறது. 100 வெள்ளி பாதங்கள். உங்களுக்கு ஒரு கேள்வி இல்லைங்களா, இந்த வெள்ளி எப்படி கிடைச்சிச்சு? நான் சொன்னேன் இல்லைங்களா, ஆரம்பத்தில் படித்தோமே, வெள்ளி எப்படி கிடைச்சது அவங்களுக்கு? இல்லைங்களா, அதாவது எண்ணப்படும் போது என்ன பண்ண, ரேன்சம் மீட்கும் பொருள் வாங்கணும். எவ்வளோ ப்ரைஸ் அது, அதெல்லாம் எவ்வளோங்க, 1/2 சேக்கல், ஆஃப் சேக்கல்ஸ், 1/2 சேக்கல் ஒருத்தட்டியும் என்ன பண்ண, ஒருத்தட்டியும் வாங்க சொன்னார். அந்த வெள்ளி தான் நாங்க இந்த பாதங்களுக்கெல்லாம் பயன்படுத்தப்பட்டுச்சு. ஓகேங்களா, இது நாங்க இது ஒரு ரேன்சம் பிரைஸ். இந்த வெள்ளி எப்படி வந்துச்சுங்க, மீட்கும் பொருளாக வாங்கப்பட்டது. இது காணிக்கை கிடையாது. காணிக்கைன்னா என்னங்க, காணிக்கைன்னா விருப்பம் உள்ளவங்க கொடுக்கலாம், எவ்வளோ வேணாலும் கொடுக்கலாம், நோ லிமிட்ஸ் இல்லைங்களா. காணிக்கைனாக நோ லிமிட்ஸ். ஆனால் வெள்ளி வந்து அவங்களுக்கு எப்படி வந்துச்சுங்க, மீட்கும் பொருளாக வாங்க. மீட்கும் பொருள்னா பிக்ஸ்டு ப்ரைஸ், கம்பல்சரி. என்னங்க, பணக்காரனும் சரி ஏழையாக இருந்தாலும் சரி என்ன பண்ணோம், ஃபிக்ஸ்டு 1/2 சேக்கல் தான் கொடுக்கணும். பணக்காரங்க அதிகமாக கொடுக்கவும் கூடாது, ஏழைங்க குறைவாகவும் கொடுக்கக்கூடாது. நெக்ஸ்ட்டு கட்டாயமாக எல்லாருமே கொடுக்கணும். காணிக்கின்றது கட்டாயம் கிடையாது, அவங்கவுங்க மனப்பூர்வமாக உற்சாகமாக கொடுக்குறவங்கிட்ட வாங்க சொன்னார்.
ஆனா இந்த வெள்ளி மாத்திரம் போல் டாக்ஸ், அதாவது மீட்கும் பொருளாக வாங்கப்பட்டது. புரிஞ்சுச்சுங்க அந்த டிஃபரன்ஸ்? அதான் இந்த வெள்ளி ஆசாரிப்படத்தை பயன்படுத்தப்பட்ட வெள்ளி எங்குமே பார்த்தீங்கன்னா எதை பிரதிபலிக்குது? ரேன்சம் பிரைஸ், மீட்கும் பொருளின் விலையை குறிக்கக்கூடியதா இருக்குது. அது நினைவில் நல்ல ஞாபகம் வச்சுக்க அன்புக்குரியவர்களே. சரி, இப்போ மொத்தமா நம்ம பார்த்துட்டோம். எத்தனை வெள்ளி பாதங்கள் இருக்கு? டோட்டலி 100 சில்வர் சாக்கெட்ஸ் இருக்கு, பேஸ்க்கு இருக்குது, நம்ம பார்த்தாச்சு. சரி, இப்போ பாருங்க, அடுத்து இதுதானாங்க, இது வந்து இரண்டாம் திரை சீலை என்று பார்க்கிறோம். அடுத்த வசனம் வாசிங்க சார், 33 படி. 33. பொங்கலுக்கு அங்கே திரைக்குள்ளாக வைக்க கடவாய். அப்புறம் திரைசீலை பரிசுத்த ஸ்தலத்திற்கும் மகா பரிசுத்த ஸ்தலத்திற்கும் பிரிவை உண்டாக்கும். பாத்தீங்களா? அதாவது என்ன பண்ணுங்க, இங்க சொன்னாரு, சாட்சி பெட்டி, ஆர்க் ஆஃப் கவனன்ட், உடன்படிக்கை பெட்டி இருந்துச்சுங்களா, அதை உள்ள வச்சுட்டு இந்த திரைசீலைங்க போட்டுருவாரு. இது என்ன பண்ணுமா? பரிசுத்த ஸ்தலத்துக்கும் மகா பரிசுத்த ஸ்தலத்துக்கும் பிரிவை உண்டாக்கும். பரிசுத்தையும் மகா பரிசுத்தையும் பிரிவு உண்டாகும். ஓகே, இப்ப அடுத்து வாசல் பாருங்க. இதை வாசல் சொல்லுவோம். இது என்ன சொல்லுவோம்? இதை வாசல்னு சொல்லுவாங்க பைபிள் ஆசாரிப்பு கூடத்துல. இது என்ன சொல்லுவாங்க? திரைசீலைன்னு சொல்லுவாங்க, வெயில். திஸ் இஸ் டோர் ஆஃப் தி டேபர்நாக்கல், ஆசாரிப்பு கூடத்தின் வாசல் என்று சொல்லுவாங்க. இதை திரைசீலை, வெயில் என்று சொல்லி அழைப்பாங்க. இப்போ இது எப்படி செய்யப்பட்டது வாசிங்களா வாங்க. இப்போ இதுல எத்தனை தூண்கள், எத்தனை திரைசீலைகள்? 36ஆம் வசனம், 36 படிங்க. இரத்தாம்பர நூல், சிவப்பு நூலும் திரித்த மெல்லிய பஞ்சு நூலும் ஆகிய இவற்றால் சித்திர தையல் வேலையான ஒரு தொங்கு திரையும் கூடாரத்தின் வாசலுக்கு உண்டாக்கி. பாருங்க. அப்புறம் அடுத்த வருஷம் படிங்க. 5 பொங்கலை செய்து அவைகளை பொன் தகட்டால் மூடி அவைகளுக்கு பொன் கொக்கிகளை உண்டாக்கி அவைகளுக்கு 5 வெண்கல பாதங்களை வார்ப்பிக்கப்படவா. பாருங்க பிரியமானவர்களே, இப்ப பாருங்க அடுத்து இது இல்லைங்களா, இது நான் பார்க்கும்போது இது கூட அதே மாதிரியான நிறங்கள், 4 கலர்ஸ் ஆஃப் த்ரெட்ஸ் அதுல செய்யப்பட்டிருந்துச்சு. அப்புறம் இது எத்தனை தூண்கள்? 5 தூண்கள். அந்த வித்தியாசத்தை பாருங்க. இங்க நாங்க 4 தூண்கள், ஆனா இந்த இடத்துல 5 தூண்கள். 5 நாங்க பில்லர்ஸ், 5 பில்லர்ஸ், டோட்டலி 5 பில்லர்ஸ். அப்புறம் அது பாதம் என்ன ஆகுது? பாதம் வந்து மாறுது. பாதம் என்ன மாறுது? வெண்கலம். ஓகே, வெண்கல பாதம், வெள்ளி பாதம் இல்ல, வெண்கல பாதத்தினால அது என்ன பண்ண நிறுத்தப்பட்டது. அப்புறம் அதற்கு பொன் தகட்டால் மூடப்பட்டு பொன் கொக்கிகளை உண்டு பண்ணி 5 வெண்கல பாதங்களை வார்ப்பிக்க கடவாய். பாருங்க, இதுதான் வாசல். பாருங்க பிரியமான, நல்லா கவனிங்க. பாருங்க 5 பில்லர்ஸ் பிக்சரை தெரிஞ்சு இல்லைங்களா? அப்போ 1 2 3 4 இதோடைய வெண்ட் நமக்கு எவ்வளவு கிடைக்காது? உள்ள நுழையிறதுக்குனாக்கா எவ்வளவு கிடைக்குது? 4 வருது உள்ள நுழையிறதுக்கு. சென்டர்ல வச்சுட்டு இருப்பாங்க பாரு. நம்ம டோர் பார்த்தீங்களா, நடுவில் என்ன வச்சுக்கிறாங்க? இந்த கார்னர்ல ஒரு ஒரு போஸ்ட் வச்சுக்கிறாங்க, இந்த கார்னர்ல ஒரு போஸ்ட், சென்டர்ல ஒன்று போஸ்ட். இப்போ நம்ம டோர் தந்து எத்தனை வெண்ட் வருதாங்க? 2 வருது இல்லைங்களா? 2 எக்ஸிட் வருது இல்லைங்களா? அதே மாதிரி இதுல எவ்வளவு வரும்? இதுல 4 வரும் இல்லைங்க. இந்த கார்னர்ல ஒரு பில்லரு, இந்த கார்னர்ல ஒரு பில்லரு, சென்டர்ல 3 இருக்கு இல்லைங்களா? டோட்டல் இதோடைய அளவு தெரியும் இல்லைங்களா? எவ்வளோங்க இதோடைய விடுத்து, அகலம் 10. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, 10 தான். ஹைட் எவ்வளோங்க? ஹைட்டு பார்த்தீங்களா? ஹைட்டு ஒரு பழைய 10 முழ உயரம், 10 முழ அகலம். அப்புறம் இதில் ஸ்கொயர் கியூபிட்ஸ் எவ்வளோ வரும்? 10 × 10 100 ஸ்கொயர் கியூபிட்ஸ், 100 சதுர மூலம். பண்ணிக்கிறீங்களா? பாருங்க, இதுதான் நாங்க ஆசாரிப்பு கூடத்துடைய வாசல். பாதம் பாருங்க, பாதம் என்ன பாதம்? வெண்கல பாதம் இல்லைங்களா? அதுக்கு தான் நான் கொஞ்சம் டீட்டெயிலாக தெளிவாக சொல்லிட்டு இருக்கிறேன். பாருங்க, இதான் ஃபர்ஸ்ட் நாங்க டோர், இது ரெண்டாவது வந்து வெயில். பாருங்க திரைசீலை எத்தனை பாதம் இருந்துச்சுங்க? 4 பாதம், 4 தூண்கள் இருந்துச்சு. பாருங்க 4 தூண்கள். பாருங்க இந்த கார்னர்ல ஒன்று, இந்த கார்னர்ல, சென்டர்ல
2 இருக்கிறதுனால எவ்வளோ வெண்ட் வரும் நமக்கு? நுழைவு, என்ட்ரன்ஸு 3 பாருங்க. 1 2 3. இப்போ இதில் 2 இருக்குது இல்லைங்க, அந்த மாதிரி 3 வந்துடும் இதில். ஆனால் இங்கே எவ்வளோ இருந்துச்சுங்க? இங்கே 4 இருந்துச்சு. நல்லா கவனிச்சுக்கோங்க பிரியமானவர்களே, ஏதெல்லாம் சொல்கிறேன்ட்டு. இங்கே 4 இருந்துச்சு. அப்புறம் அங்கே மகாபரிசுத்தத்தில் போகிறதுக்கு என்ன ஆயிடுச்சுங்க? 3 ஆயிடுச்சு, குறைஞ்சிச்சு. என்ன ஆயிடுச்சு? இங்கே கொஞ்சம் வைடாக இருந்துச்சு, இங்கே என்ன ஆயிடுச்சுங்க? இங்கே நேரோ ஆயிடுச்சு, குறைஞ்சிச்சு. இல்லை, எதுக்குன்றதால நான் பின்னாடி சொல்லி கொடுக்குறேன், படிக்கலாம் பாருங்க. அடுத்து இது பேஸ்னாங்க வெள்ளி பாதங்கள் மேல் நின்றுட்டு இருக்கு இல்லைங்களா? வெயில் வந்து வெள்ளி பாதங்கள். பிரியமானவர்களே, நல்லா நோட் பண்ண. நீ வீட்டில் போய் ஒரு ஒர்க் பண்ணது தான் உங்களுக்கெல்லாம் மைண்டில் உட்காரும். இல்லைன்னா நீங்கள் தான் தலை சுற்றி இங்கே என்ன பண்ணிவிடுவீங்க? மயக்கம் போட்டுருவீங்க இல்லைங்களா? இப்பயே சுற்றுதுன்னு நினைக்கிறேன். சேரெல்லாம் கெட்டியாக சுத்தக்கூடாது பிரியமானவர்களே. பைபிள் படிச்சிருந்தா நமக்கு வீட்டில் போய் பண்ணுங்க, ஒர்க் பண்ணுங்க. ஓகே, இதோ இந்த சாப்டர் படித்தாலே போதும் உங்களுக்கு. நான் சொன்ன விஷயங்களை நீங்கள் வச்சுக்கின்னு என்ன பண்ணுங்க, வீட்டில் போயிட்டு 26th சாப்டரில் தான் இது இந்த டீட்டெயில்ஸ் ரொம்ப சிம்பிளுங்க பிரியமானவர். என்ன சொன்னேன் நான்? இதோடைய வால்ஸு, மதில்கள் இல்லைங்க, 2 வால்ஸு, பேக் வால்ஸ், அப்புறம் ரூஃப், கவரிங் கர்டன்ஸ், அப்புறம் டோரு, 2 டோரு, அப்புறம் வெயில். இதுதான் பரிசுத்த ஸ்தலம், மகா பரிசுத்த. இது இவ்வளோதாங்க இதோடைய கன்ஸ்ட்ரக்ஷன். முடிஞ்சிச்சா? கட்டி முடிச்சிட்டிங்களா? பரிசுத்த ஸ்தலத்தை மகா பரிசுத்த கட்டி முடிச்சாச்சா? கட்டி முடிச்சாச்சு. பாருங்க பிரியமானவர்களே, பாரு இதில் வந்து சித்திர வேலை இருக்கும். கேருபீன்களுடைய சித்திர வேலைகள் இப்படி ஆகுது செய்யப்பட்டிருந்தது. பாருங்க, இது டோர், இது என்னங்க? வெயில். பாருங்க, டோட்டலாக 7 இருக்குது பாருங்க. அப்புறம் இதில் 4 இருந்துச்சு பரிசுத்த ஸ்தலத்தில் உள்ள நுழையிறதுக்கு. மகா பரிசுத்தத்தில் போகிறதுக்குள்ள என்ன ஆயிடுச்சுங்க? 3 வெண்ட் ஆயிடுச்சு, இன்னும் நேரோ ஆயிடுச்சு, இன்னும் குறைஞ்சிடுச்சு இல்லைங்களா? அதுதான் இங்கே நம்ம பார்க்குறோம். சரி பிரியமானவர்களே, இப்போ இதோடைய ஸ்பிரிச்சுவல் மீனிங்ஸ் நம்ம என்ன பண்ணலாம், ஆவிக்குரிய அர்த்தங்களை நாம் பார்க்கலாம். ஒரு விஷயத்த நம்ம பார்க்க போகிறோம், பலகையை பற்றி தான் நம்ம படிக்கலாம். நிச்சயமாக நம்ம அடுத்த வாரத்தில் நம்ம தொடரலாம். இதோடைய ஒரு 10 மினிட்ஸில் இந்த பாடத்தை நம்ம என்ன பண்ணிடலாம், பார்த்து முடிச்சிடலாம். சரிங்களா? சரி, நமக்கு நல்லா தெரியும் இந்த ஆசரிப்பு கூடாரம் என்ன, நமக்கு என்னவா இருக்கு? நிழலாக இருக்கு. எபிரேயர் 8ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை எப்பவுமே நீங்கள் மறக்காதீங்க இல்லைங்களா? இந்த ஆசரிப்பு கூடாரத்தை பற்றி சொல்லப்பட்ட முக்கியமான வசனம். இது ரிப்பீட்டடாக நம்ம படிச்சுட்டே வரோம் நம்முடைய பாடங்களில். மறுபடியும் வாசிங்க. Hebrews 8:5. இவர்கள் செய்யும் ஆராதனை பரலோகத்தில் உள்ளவைகளின் சாயலுக்கும் நிழலுக்கும் ஒத்திருக்கிறது. பாருங்க, இவர்கள் செய்யும் ஆராதனை பரலோகத்தில் உள்ளவைகளின் சாயலுக்கும் நிழலுக்கும் ஒத்திருக்கு. பரலோகத்தின் உள்ளவைகளின் சாயலுக்கும் நிழலுக்கும் ஒத்திருக்கு. அப்புறம் அடுத்த வருஷம் பண்ண போகையில் மலையிலே உனக்கு காண்பிக்கப்பட்ட மாதிரியின்படியே நீ எல்லாவற்றையும் செய்ய எச்சரிக்கையாய் இரு என்று தேவன் அவனுக்கு கட்டளையிட்டார். பாருங்க அன்புக்குரியவர்களே, அதனால தேவன் என்ன பண்றாரு? வார்ன் பண்ணிட்டாருன்னு, எச்சரிக்கை எப்படி காட்டப்பட்டிருக்கோ அப்படியே செய்ய சொன்னார். ஏன் அப்படின்னாக்கா, இது ரொம்ப ஒரு சின்ன விஷயம் கிடையாது. இது ஒரு சாயலா இருக்கு. பரலோகத்தில் உள்ளவைகளின் சாயலுக்கும் நிழலுக்கும் ஒத்திருக்கு. அப்படின்னா என்னென்ன அன்புக்குரியவர்களே, பரலோக ராஜ்யத்துடைய ரகசியங்கள், தெய்வீக திட்டத்துக்கு இது என்ன இருக்கு? ஒரு நிழலாக இருக்குது. என்னங்க தெய்வீக திட்டம்? தேவனுடைய பிரைமரி பிளான், பிரதானமான திட்டம், அவருடைய திட்டம் மனுஷ குலத்துல. அவருடைய திட்டம் என்னங்க? வாட் இஸ் த பிரைமரி பிளான்? நம்ம சொல்லணும்னாக்கா சபை இல்லைங்களா? இயேசுவை பற்றியும் அவருடைய சபையை பற்றிய பிளான். அதான் பிரேமா. இந்த திட்டத்தை தேவன் எப்ப போட்டிருந்தாரு? உலக தோற்றத்துக்கு முன்னே இதை பிளான் பண்ணியிருந்தாரு. இயேசுவை தலையாக கொண்டு 144,000 பேர்களை அது அவருக்கு சபையாக, மனவாட்டியாக கொடுக்கணும். அவருக்கு சகோதரர்களாக, அவருடைய அங்கமாக கொடுக்கப்பட வேண்டும் என்பது தெய்வீக திட்டத்தின் பிரதானமான திட்டம் இல்லைங்களா? பிரைமரி பிளான் ஆஃப் காட். அது இதுக்காக தான் தேவன் ரொம்ப காலமாக காத்துட்டு இருந்தார். இந்த திட்டம் தான் நாங்க உலக தோற்றத்துக்கு முன்னமே என்ன பண்ணியிருந்தாரா?
பைபிள் இருக்கு இல்லைங்களா வசனங்கள், எபேசியர் 1:4 நீங்க அங்க படிச்சுக்கலாம். தேவன் என்ன பண்ணாரா, உலக தோற்றத்துக்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டபடியே. தேவன் இந்த பூமியெல்லாம் படைக்கலங்க அன்புக்குரியவர்கள், இந்த உலகத்தையே படைக்கல. ஆனா அவருடைய ஃபர்ஸ்ட் பிளான் எது இருந்துச்சுனாக்கா இந்த பிளான் தான். அவருடைய ஒரே பேரான குமாரனையும் அவரை பின்பற்றக்கூடிய, அவருடைய அடிச்சுவடுகளை பின்பற்றக்கூடிய அவருடைய சபையை மகிமைப்படுத்தணும். என்ன பண்ணும், குளோரிஃபை பண்ணும், அவங்கள வந்து தன்னுடைய நிலைக்கு அவங்கள உயர்த்தணும் என்ற ஒரு திட்டம் எப்போ இருந்துச்சுங்க, உலக தோட்டத்துக்கு முன் இருந்துச்சு. அந்த திட்டத்தை இப்போ எக்ஸிக்யூட் பண்ணிட்டு இருக்கிறார் தேவன். ரொம்ப காலமா வெயிட் பண்ணிட்டு இருந்தார். அதுக்காக என்ன பண்ணிருந்தாருங்க, ரொம்ப காலமா வெயிட் பண்ணிருந்தாரு. அந்த டைம் வரும்போது அவருடைய குமாரன் இந்த பூமிக்கு அனுப்பி அவரை மாஸ்டர் பீஸ் என்ன பண்ணிட்டார், அவரை வச்சுட்டார். இஸ் அ மாஸ்டர் பீஸ் ஆஃப் காட். தேவனுடைய என்னங்க, அவர் தான் ஒரு என்னங்க அச்சு. அவருடைய சாயலுக்கு என்னாகணும், எல்லாரும் அவருடைய சாயலுக்கு இந்த 1,44,000 என்ன பண்ணும், மாற வேண்டும் என்பது தேவனுடைய திட்டமாக இருக்கு. அந்த வசனத்தை வாசிங்க. ரோமர் 8ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்தையும் 30ஆம் வசனத்தையும் வாசிங்க. ஃபாஸ்டா படிங்க சிஸ்டர். Romans 8 verse 29 and 30th verse. தம்முடைய குமாரன் அநேக சகோதரருக்குள்ளே முதல் பேரானவராய் இருக்கும் பொருட்டு தேவன் எவர்களை முன்னறிந்தாரோ அவர்களை தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாய் இருப்பதற்கு முன்குறித்திருக்கிறார். எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்தும் என்கிறார். எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமான்களாக்கியும் என்கிறார். எவர்களை நீதிமான்கள் ஆக்கினாரோ அவர்களை மகிமைப்படுத்தியும் என்கிறார். பிரியமானவர்களே, என்ன பண்ணியிருக்காரா, அநேக சகோதரருக்குள்ளே தம்முடைய குமாரன் முதற் பேரானவராய் இருக்கணும். இயேசு கிறிஸ்து தான் ஃபர்ஸ்ட் மகனா இருக்கணும், தலை பிள்ளையா இருக்கணும். அவருக்கு அநேக சகோதரர்கள் கொடுக்கணும். அதனால எவர்களை முன்னறிந்தாரோ பாருங்க, இந்த ஒரு வார்த்தை இருக்குனாங்க, ப்ரீ டெஸ்டினேஷன் அப்படின்ற ஒரு வார்த்தை. ப்ரீ டெஸ்டினேஷன்னா தேவன் என்ன பண்ணிக்கிறாரு, முன் குறிச்சிருக்கிறார் இல்லைங்களா. அதுல குறிப்பிட்ட நம்பர்ஸ் தான் இருக்கணும். 1,44,000 தான் லிமிட்டட் கிளாஸ், ஒரு குறிப்பிட்ட வகுப்பு மாத்திரம் தான், அதிகமாகவும் இல்லை குறைவாகவும் இல்லை, ஃபிக்ஸ்டு நம்பர். அதை தேவன் முன்குறிச்சிருந்தார்லாம். யாரை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்தும் இருக்கிறார். யாரை அழைத்தாரோ அவங்கள என்ன பண்ணிக்கிறாரா, நீதிமான் ஆக்கி. எவர்களை நீதிமான் ஆக்குனாரோ அவங்கள மகிமைப்படுத்தி இருக்கிறார். பவுல் இதை அருமையா வெளிப்படுத்தி எழுதுறார். 8th chapter ரொம்ப முக்கியமான ஒரு அதிகாரம். பிரியமா நீங்க படிச்சு பாருங்க இல்லைங்களா. அதாவது இயேசு கிறிஸ்துவுக்கும் அவருடைய சபைக்கு இருக்கக்கூடிய அந்த ரிலேஷன்ஷிப், அந்த க்ளோரி. அதுலயே 17 and 18 படிங்க. அதுல 17 8ஆம் அதிகாரம் 17-18 வசனங்களை கூட நம்ம வாசிக்கலாம் பாருங்க. அப்புறம் ஆதலால் இக்காலத்து பாடுகள் இனி நம்மிடத்தில் வெளிப்படும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்லவென்று எண்ணுகிறேன். இதுதாங்க அவருடைய பிளான். என்னங்க, நாம் பிள்ளைகளானால் என்னங்களா, தேவனுடைய சுதந்திரம்னா தெரியுங்களா, ஹேர்ஸ்னா ஒரு அப்பாவுடைய ஆஸ்திகள்லாம் வாரிசு. இப்ப பாருங்க, இப்ப முகேஷ் அம்பானி இருந்தார் இல்லைங்களா, அதுக்கு முன்னால தீர்பானி அம்பானி இருந்தார் இல்லைங்களா, இந்தியாவில பெரிய பணக்காரர். அவருடைய ஆஸ்தி எல்லாம் யாருக்குங்க, யார் அந்த ஆஸ்திகெல்லாம் வாரிசு? அவருடைய 2 மகன்கள் இல்லைங்களா, முகேஷ் அம்பானியோ தீர்பானி அம்பானி. அதே மாதிரி தேவன் அவருடைய ஆஸ்திகள், தேவன் யாருங்க, பெரிய ஐஸ்வர்யவான் இல்லைங்களா. தேவன் ஏழப்பட்டவரா, அவன் நம்மள மாதிரி அவர் என்னங்க, அவரு ஐஸ்வர்யம் உள்ளவர். அந்த ஐஸ்வர்யம் உள்ளவருக்கு ஒரே வாரிசு, ஒன்லி இயர் யாருங்க, ஜீசஸ் கிரைஸ்ட். இப்போ அந்த வாரிசுக்கு இப்ப என்ன பண்ணிட்டாரு, நாம் பிள்ளைகளானால் தேவனுடைய சுதந்திரரும் கிறிஸ்துவுக்கு உடன் சுதந்திரர், கோ-இயர்ஸ் வித் கிரைஸ்ட். கோ-இயர்ஸ்னா பாருங்க, இப்போ தீர்பானி அம்பானியுடைய சொத்தெல்லாம் யாருக்குங்க, 2 பாகம் பண்ணிட்டாங்க இல்லைங்களா. அவங்களுடைய பிள்ளைங்களுக்கு பிரிச்சு கொடுத்தாங்களே. இப்போ ஒரே மகன் இருந்தாரு, அந்த ஒரே மகனுடைய எல்லா ஆஸ்தியும் இப்போ எத்தனை பாகமா பிரிக்கப்படுது,
1,44,001 1,44,001. இதெல்லாத்தையும் இவ பிரிச்சு கொடுத்துட்டார். யாருக்கு? இப்போ அவருக்கு ஒரே பிள்ளை தான் இருந்துச்சு. ஆனா இப்ப எத்தனை பிள்ளைகள் ஆயிட்டாங்க? பிதாவாகிய தேவனுக்கு ஒன்லி சன் இருந்தார் இல்ல, ஒன்லி சன் ஜீசஸ். ஆனா இப்போ 1,44,001 சன்ஸ். அதனால அவருடைய ஆஸ்தி எல்லாம் இவங்களுக்கும் கொடுக்கப்படும். யார் அது? இங்க உட்கார்ந்து இருக்கிற இல்லைங்களா? நம்பலாமா? நம்பலாமா? நம்பிக்கை வரமாட்டேங்குது இல்லைங்களா? ஆனா தேவன் நம்ம மேல என்ன பண்ணிச்சுக்கிறாரு? நம்ம மேல நம்பிக்கை வச்சிருக்கிறாரு. நம்ம அவருடைய குமாரனை போல மாறுவோன்ற ஒரு நம்பிக்கை அவருக்குள்ள இருந்ததுனால தான் நம்மளை அழைச்சி நம்மளுக்கு இந்த சத்தியத்தெல்லாம் கொடுத்து நம்மளை என்ன பண்ணிக்கிறாரு? இன்னைக்கு வரைக்கும் நம்மளை தேவன் நிராகரிக்காம நடத்திட்டு இருக்கிறார். தொடர்ந்து நம்ம முயற்சி செஞ்சோம், நிச்சயமா தேவன் நம்முடைய பிரயாசத்துக்கான பலனை நிச்சயமா கொடுக்குவார். நம்மளை ஏமாற்ற மாட்டார். அழைத்தவர் உண்மை உள்ளவர் இல்லைங்களா? அவர் யாருங்க? இஸ் அ ஃபெய்த்ஃபுல் காட். நம்மளை வந்து கேலி பண்றதுக்காக கூட மாட்டார். அதான் பைபிள சொல்றார், தேவன் நம்மளை பரியாசம் பண்ண ஓட்டார். பரியாசம் பண்ண ஓட்டார்னா சில பேர் சும்மா குவாலிஃபிகேஷனே இருக்காது, அவங்கள கூப்பிட்டு என்ன பண்ணுவாங்க? கால் இல்லாதவங்களை போயிட்டு ரன்னிங் ரேஸ் ஓட வைக்க முடியுமா? அப்படின்னு அவங்க என்ன பண்ணுவாங்க? அது என்னங்க அப்படி கூப்பிட்டாக்க என்ன அர்த்தம்? அவரை நீங்க அவமானப்படுது, இவர் எப்படி ஓடுறாரு பார்க்கலாம் அப்படின்னு. ஆனா பிரியமானவர்களே, தேவன் நம்மளை என்ன பண்ணிக்கிறார்? நம்மளை அழைச்சிருக்கிறார். அதான் இங்க வசனம் சொல்லுது. ஆனால் அவருடைய கூட மகிமைப்படணும்னாக்கா அவருடனே கூட பாடுபட்டால் அப்படி ஆகும். என்ன பண்ணும்? ஃபர்ஸ்ட் சஃபரிங், அப்புறம் குளோரிஃபிகேஷன். ஃபர்ஸ்ட் பாடுகள், கிறிஸ்துவ நிமித்தமா பாடுகள் படுவது. நம்ம பாடுகள் அல்ல பிரியமானவர்களே. நம்ம ஏகப்பட்ட கடன் பண்ணிட்டு பாடுபடுற பாடுகள் அல்ல, கிறிஸ்துவ நிமித்தமான பாடுகள் இல்லைங்களா? சத்தியத்துல நடக்கிறதுனால வரக்கூடிய பாடுங்க, சத்தியத்தை சொல்றதுனால வரக்கூடிய பாடுங்கள் இல்லைங்களா? நியாயம் செய்து நன்மை செய்து என்னங்க துன்பத்தை அனுபவிக்கிறது, நன்மை செய்து பாடுபடுவது தான் இதுதான் கிறிஸ்துவுக்குனால பாடல். பாரு அன்புக்குரியவர்களே, இதுதான் தேவனுடைய தெய்வீக திட்டம், டிவைன் பிளான். கிறிஸ்துவுக்கு உடன் சுதந்திரர்களை தேவன பண்ணுகிறாரு, தேடிட்டுக்கிறாரு. இததான் தேவன் இந்த பலகைகள் என்ன பண்ணிக்கிறாரு? இதெல்லாம் வச்சிருக்கிறார். நான் சொன்ன விஷயங்களை தான் எங்க வச்சுக்கிறாரு? இந்த பலகை என்னங்க பலகை? சித்தி மரம். ஆனால் பொன் தகடுகளால் என்ன பண்ணப்பட்டுக்குது? மூடப்பட்டுக்குது. பாருங்க, இது வெறுமையான ஒரு பலகை தான், மரம் தான். ஆனா அதோடைய கவரிங்ஸ் அதோடைய கவரிங்ஸ் அதான் நம்ம படிச்சோம். எவர்களை நீதிமானாக்குனாரோ அவர்களை மகிமைப்படுத்திருக்கிறார். இப்ப கோல்டு பிளேட்டட், கோல்டு நம்ம எதை ரெப்ரசென்ட் பண்ண ஆரம்பத்தில் சொன்னேன் இல்லைங்களா? வெள்ளி வந்து தெய்வீக சுபாவம், கிரைஸ்ட் லைக்னஸ். இன்னொரு வார்த்தை சொன்னா கிறிஸ்துவின் சாயல். அதனால பிரியமானவர்களே, நம்மள தேவன் என்ன பண்றாருன்னா, இப்ப ஞானஸ்தானம் எடுத்த பிறகு நாம் கிறிஸ்துவை நம்ம என்ன செய்யணும்? நம்ம தரித்து கொள்ள வேண்டும். we have to wear Christ. நாங்க இப்ப எப்படி நம்ம மேல ட்ரெஸ் போட்டுக்கிறோம் கலர் கலரா, எதுக்கு போட்டுக்கிறோம்? எல்லாருக்கும் என்ன பண்ண, நம்ம அழகா தெரியணும் இல்லைங்களா? கலர்ஃபுல்லா போடுறோம் இல்லைங்களா? அந்த மாதிரி எதை அணிய சொல்லிட்டாருங்க? கிறிஸ்துவை. வாசிக்கலாம், ஒரு சில வசனங்கள் வாசிக்கலாம். கலாத்தியர் 3ஆம் அதிகாரத்துல 28ஆம் வசனத்தை வாசிங்க சிஸ்டர். 28 Galatians 3rd chapter verse 28 படி. யூதன் என்றும் நீங்கள் எல்லாரும் கிறிஸ்து இயேசுக்குள் ஒன்றாய் இருக்கிறீர்கள். கிறிஸ்து இயேசுக்குள் நீங்கள் எல்லாரும் ஒன்றாய். மேல ஒரு வசனம் படிங்க சிஸ்டர். ஞானஸ்நானம் பெற்றவர்கள் எத்தனை பேரோ அத்தனை பேரும் கிறிஸ்துவை தரித்துக் கொண்டீர்கள். ஞானஸ்தானம் பெற்றவர்கள் எத்தனை பேரோ அத்தனை பேரும் கிறிஸ்துவை தரித்துக் கொண்டீர்கள். கிறிஸ்துவை தரித்துக் கொண்டீர்கள்னா என்னங்க? கிறிஸ்துவைனா கிறிஸ்துவுடைய குணங்களை. அதான் பைபிள்ல நிறைய இடங்கள் பழைய மனுஷனை நீங்க களைந்து போட்டு புதிய மனிதனை தரித்து கொள்ளுங்கள் இல்லைங்களா? அதனால பழைய மனுஷன் நீங்க எடுத்து போட்டு புதிய மனுஷனை நீங்க தரிச்சு கொள்ளுங்கள் அப்படின்றது எதை காட்டுது அப்படின்னா, கிறிஸ்துவின் குணங்களை அணிந்து கொள்வது.
அதே போல ரோமர் 13ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசிங்க. ரோமன்ஸ் 13 சாப்டர் வெர்ஸ் 14 படி. துரிச்சைகளுக்கு இடமாக உடலை பேணாமல் இருந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை தரித்துக் கொள்ளுங்கள். அதான் கோல்டன் பிளேட்டட், என்னங்களா பொன் தகடுகளால மூடப்படுவது என்னங்க? கிறிஸ்துவை தரித்துக் கொள்வது. அவருடைய குணங்கள் என்னங்க? அவருடைய குணங்கள் அன்பு இல்லைங்களா? அன்பு, அவருடைய அந்த அகேப்பே அன்பு இருக்கு இல்லைங்களா? அதுதான் தெய்வீக சுபாவம். அதுதான் இப்ப அணிஞ்சுக்கணும். அது பாருங்க, இப்ப என்ன நின்று அந்த பில்லர்ஸுங்க எதுல நின்றுக்குதுங்க? அந்த பில்லர்ஸ் வந்து பொன் தகடுகளால மூடப்பட்டிருக்குது, கிறிஸ்துவின் சாயல் அணிஞ்சு இருக்குது. அப்புறம் வெள்ளி பாதங்கள் மேல் அது என்ன இருக்குது? இன்செர்ட் ஆயிட்டு. இந்த 2 கலந்துக்கள் என்ன ஆயிட்டுக்குதுங்க? அந்த வெள்ளி பாதங்கள் மேல் இன்செர்ட் ஆயிருக்குது. அப்படின்னா அது நமக்கு என்ன குறிக்குது அப்படின்னு பார்க்கும்போது பிரியமானவர்களே, வெள்ளி எதை குறிக்குது? கிறிஸ்துடைய ransom sacrifice. நம்முடைய பேஸ், நம்முடைய அஸ்திபாரம் எது மேல இருக்குங்க? மீட்கும் பொருள் மேல், அவர் கொடுத்த மீட்கும் பொருள் மேல நமக்கு இருக்கக்கூடிய அந்த நம்பிக்கை அது நமக்கு காட்டுது. அதுல நம்ம என்ன ஆகணும் அப்படின்னு பார்க்கும்போது பிரியமானவர்களே, அதுல நம்ம வேர் ஊன்றி இருக்கணும். அந்த சாக்கெட்ஸ் என்ன ஆகுதுங்க? அதுல ஸ்ட்ராங்கா இன்செர்ட் ஆயிருக்குதுங்களா? அது எதை காட்டுது அப்படின்னு பார்க்கும்போது, நம்ம கிறிஸ்துவை விசுவாசித்து அவருக்குள்ள என்ன ஆகணும்? அவருக்குள்ள வேர் கொண்டவர்களாக நம்ம காணப்படுவது. நல்ல ரூட்டட் ஆகணும். அதாவது ஒரு மரம் பாருங்க, ஒரு மரம் ஸ்ட்ராங்கா நிக்கணும் அப்படின்னாக்கா அதுக்கு முக்கியமாக என்னங்க அதுக்கு தேவை இருக்குது? வேர் தான். வேர் எந்த அளவுக்கு ஆழமா உறுதியா இருக்குதோ அந்த அளவுக்கு அந்த மரம் ஸ்ட்ராங்காகவும் இருக்கும், அதே நேரத்துல பசுமையாகவும் இருக்கும். அதோடைய இந்த கிரீன்னஸ், இந்த கிரீனிஷ்க்கும் அதோடைய ஸ்ட்ராங்னஸ்க்கு என்ன முக்கியம்? அந்த வேர். அன்புக்குரியவர்களே, அப்படின்னாக்கா நம்ம என்ன ஆகணும்? கிறிஸ்துக்குள்ள வேர் ஊன்றணும். பிரியமான நல்ல டே பை டே ஸ்ட்ராங்கா. இல்லைன்னா ஒரு சோதனை வந்துச்சுன்னா போதும், ஆள் அட்ரஸை இல்லாம எங்க போனார் பிரதர் தேட வேண்டியது. நிறைய பேர் தாங்க வாழ்க்கையில் ஒரு காற்று அடிச்சுன்னு வைங்களேன், ஒரு சோதனை வந்துச்சு அப்படின்னாக்கா என்னங்க? மரம் அப்படியே சாஞ்சி விழுந்துட்டு இருக்கும். திருப்பி எடுத்து நிற்க ரொம்ப பெரிய கஷ்டம். அது அந்த நிலையாயிடும். சரி, அடுத்து இதோடைய கேல்குலேஷன் மட்டும் நம்ம பார்த்து முடிச்சிடறேன் பிரியமானவர்களே. இதோடைய கேல்குலேஷன் நம்ம பாருங்க. இதோடைய மரத்துடைய சதுர மூலத்தை நம்ம என்ன பண்ணலாம்? நம்ம எடுக்க போறோம். ஸ்கொயர் இந்த எத்தனை போர்டு நம்ம பார்த்தோம்? எவ்வளோ போர்ட் டோட்டல் போர்ட்ஸ்? ஐயோ என்னங்க இப்படி பண்றீங்க? 48. கடைசியா தான் பதிலே வருது. கெஸ்ஸிங் மாதிரி ஒன்று 100 15 சொல்லிட்டு கடைசியா இல்லைங்களா? அப்படியெல்லாம் இருக்கக்கூடாது. ஒன்லி ஒரே ஆன்சர் இருக்கணும், கரெக்டாக இருக்கணும். ஏன்னா நம்ம ரொம்ப என்னங்க தெளிவாக பார்த்துட்டு இருக்கிறோம் இல்லைங்களா? ரொம்ப சிம்பிளாக பிரித்து பார்த்துட்டு இருக்கிறோம் பிரியமானவர்களை. இந்த பாடங்களை நம்ம ஒவ்வொன்றா பிரித்து டிஸ்மேண்டில் பண்ணிட்டு பார்த்துட்டு இருக்கிறோம் இல்லைங்களா? அதனால நம்ம எக்ஸ்கியூஸ் கொடுக்க சான்சஸை இல்லை, கவனமாக கொடுத்து படிக்கணும். பாருங்க, இந்த மாதிரி எத்தனை போர்டு இருந்துச்சுங்க? 48 போர்ட்ஸ். ஓகே, பாருங்க, ஒரு போர்டுடைய ஸ்கொயர் கியூபிட்ஸ் நம்ம கணக்கு எடுக்கணும். ஃபர்ஸ்ட் ஸ்கொயர் கியூபிட்ஸ்னா எப்போ நினச்சிக்கோங்க பிரியமானவர்களே, ஸ்கொயர் கியூபிட்ஸ்னாக்கா லென்த் இன்டூ விட்த். இப்போ இந்த ரூம் எவ்வளோ ஸ்கொயர் கியூபிட்ஸு? இப்போ இந்த ரூம் இருக்கு இல்லைங்களா? நம்ம சொல்லுவோம் இல்லை, இந்த ரூம் வந்து எவ்வளோ ஸ்கொயர் ஃபீட் சொல்லுவோம். நான் சொல்லுவேன் ஸ்கொயர் ஃபீட் சொல்லுவேன் இல்லைங்களா? சதுர முலம், சதுர அடி. எவ்வளோ சதுர அடின்னு சொல்லுவாங்களே, சதுர அடி எப்படி கேல்குலேட் பண்ணனாக்கா லென்த் இன்டூ விட்த், நீளத்தையும் அகலத்தையும் பெருக்கணும். பெருக்கும்போது நமக்கு என்ன கிடைக்கும்? அந்த கிடைக்கிற அந்த நம்பர் தான் இந்த ரூமுடைய ஸ்கொயர் ஃபீட். அதே மாதிரி இந்த பலகையுடைய ஸ்கொயர் ஃபீட், ஸ்கொயர் கியூபிட் எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா இது எவ்வளோங்க? 10 முழ நீளம், அப்புறம் 1.5 முழ அகலம், 1.5 இன்டூ 10. அப்புறம் போத் சைடு, பின்பக்கம் முன்பக்கமும் பின்பக்கம் ரெண்டு சைடு நம்ம எடுத்தோம்னா இன்டூ 2 போட்டோம்னா நமக்கு எவ்வளோ வருதுங்க? 30. ஓகேவா? 30 இன்ட்டு எத்தனை போர்டு இருந்துச்சு? 48 போர்டு. பாருங்க, 30 இன்ட்டு 48 போர்ட்ஸ் நமக்கு எவ்வளோ வருதுங்க? 1440. பிரியமானது, இந்த நம்பர் ஞாபகம் வச்சுக்கோங்க. 1440.
இப்போ இந்த 1440 கூட 100 வெள்ளி பாதங்களை நம்ம மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னாக்கா எங்க வந்துட்டோம் நம்ம 1,44,000. அந்த ஆலயத்தின் என்னங்களா ஜீவ கற்கள் அதனுடைய மதில்கள் எவ்வளோங்க? எக்ஸாக்ட்லி 1,44,000 ஃபிக்ஸட். அதை நான் சொன்னேன், ஒரு அதிகமாகவும் இல்லை, ஒன்று குறைவாகவும் இல்லை. தேவன் என்ன பண்ணிக்கிறார்? இதை லிமிட் பண்ணி வச்சிருக்கிறார். அதனால நம்மளுக்கு ரொம்ப இது ஒரு எச்சரிப்பா இருக்கு. தெரியுமா? என்ன எச்சரிப்புனாக்கா பாருங்க, இது அன்லிமிட்டெட் கிடையாது இல்லைங்களா? எப்போ நாளும் பேசினுங்களான்ற மாதிரி இதுனாங்க, இது லிமிட்டெட். இது அப்படின்னா பிரியமானவர்களே 1,44,000 மாத்திரம்தான் சபை. நம்ம போயிட்டு கடைசி ஆண்டவரே என்னையும் ஒரு 1,44,000 என்ன கூட சேர்த்துக்கோங்க நம்ம என்ன பண்ண முடியாது, கேட்க முடியாது. ஆனா யாரு ஃபர்ஸ்ட் போறாங்களோ அவங்களுக்கு நாங்க சீட் பிடிச்சிடலாம். பிரியமானவர்களே, ஆல்மோஸ்ட் இது நம்பர் என்ன இருக்குது, இப்போ கம்ப்ளீட் ஆகிட்டு இருக்குது. ஏதோ 1-2 இருக்கலாம்னு நான் நினைக்கிறேன். சரிங்களா? நாங்கள் 1,44,000 2000 வருஷமா ஓடிட்டு இருக்கு இல்லைங்களா இந்த செலெக்ஷனு. இப்போ ஆல்மோஸ்ட் இருக்கணும், ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட் ஆகிட்டு இருக்கணும். ஒரு சில நாங்கள் அந்த சீட்ஸுங்க மட்டும் தான் இருக்கலாம் நிச்சயமா இல்லைங்களா? அதில் யாரு முந்திக்கிறாங்களோ பிரியமானவர்களே அவங்க அதை என்ன பண்ணலாம், அதை அடையலாம். அதை நம்ம இங்கே பார்ப்போம். சரி பிரியமானவர்களே, இன்றைய தினத்தில் நம்ம ஆசரிப்பு கூடாரத்தை பற்றி, அதோடைய கன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் அதில் இந்த பலகைகளை பற்றிய ஒரு அந்த பாடத்தை நம்ம பார்த்தோம். அதோடைய ஆவிக்குரிய அர்த்தங்கள் நாம் பார்த்தோம். சரி, இந்த பாடத்தை நம்ம இங்கே இடத்துல என்ன பண்ணலாம், இங்கே நிறுத்தலாம். இதோடைய தொடர்ச்சியை தேவனுக்கு சித்தமாக இருந்தால் அடுத்த பாடத்தில் நம்ம என்ன பண்ணலாம், நம்ம படிப்போம். தேவன் தாமே நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.